நான் இவ்வளோ நல்ல ஒரு பைபிள் டீச்சராக நான் இருப்பேன் காரணவர்களும் கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது. எனக்கு தமிழ் ஒழுங்காக வராது. தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டு 2 புஸ்தகங்களை எழுதி யோசிச்சு பாருங்க பிரியமானவர். அதனால கர்த்தருடைய கையில நீங்கள் எப்படிப்பட்டவளா இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆராதனை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல இன்னைக்கு செய்திக்கு முன்னாடி ஒரு 5 minutes ஆராதனைனா என்னன்றது கவனிப்போம். ஆராதனை அப்படின்னா என்னன்றது நம்ம கவனிப்போம். வர்ஷிப் அப்படின்னா என்னன்றது நான் பார்ப்போம். ஹீப்ரூ லாங்குவேஜில் இவ்ரித், இது ரெண்டுமே ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரும். இவ்ரித் லாங்குவேஜ், ஹீப்ரூ லாங்குவேஜ் மட்டும் ரைட்லேருந்து லெஃப்டில் வரும். யடா என்கிற வார்த்தை இதுதான் வர்ஷிப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆராதனைக்கு என்ன அர்த்தம், இந்த வர்ஷிப்புக்கு என்ன அர்த்தம், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் கேட்குதான்னு எல்லாருக்கும் காது கேட்குதான்னு கேட்குறாரு பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சொல்றது கேட்குதா? ஸ்தோத்திரம். அப்புறம் 2வது கேள்வி, சொல்றது புரியுதா? ஸ்தோத்திரம். என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு, கவனிங்க. அப்போ ஆராதனை அண்ட் வர்ஷிப் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய இந்த 2 பேர்கிட்ட, தமிழ் தெரிஞ்சவன்ட்ட இது போய் கேளுங்க, வர்ஷிப் இங்கிலீஷ் தெரிஞ்சவன்ட்ட கேளுங்க. 2 பேருமே நீங்க ஆராதனை பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க வர்ஷிப் பண்றீங்களா என்று கேட்டால், ஓ எஸ் ஆராதனை பண்றோம். எப்படி ஆராதனை பண்ணுகிறோம்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா தேவ பிரசன்னம், இதுதான் ஆராதனை. வர்ஷிப்னா என்ன? ஐ வர்ஷிப் யூ லார்ட், அதான் வர்ஷிப். அன்பானவர்களே, that is not the word, that is not the meaning in Hebrew. இவ்ரித் லாங்குவேஜ்ல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன என்று கேட்டால், ஹீப்ரூ லாங்குவேஜ்ல 2 அர்த்தங்கள் இருக்கு. அதாவது 2 மெயின் அர்த்தங்கள், அதுக்கப்புறம் உள்ள சப் அர்த்தங்கள் அது போயிட்டே இருக்கும். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யடா என்கிற வேர்ட் மீனிங், அதுக்கு அடுத்தது என்ன என்று கேட்டால் வேர்ட் பிக்சர் மீனிங். வேர்ட் மீனிங், பிக்சர் மீனிங். ஒரு சில நேரத்தில் வேர்ட் மீனிங் பிக்சர் மீனிங் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஒரு சில நேரத்தில் வேர்ட் மீனிங் வேற மாதிரி இருக்கும், பிக்சர் மீனிங் வேற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் 2க்கு சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும், ஆனால் பயங்கரமான சம்பந்தத்தோடு அது இணையும். தட்ஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இவ்ரித் லாங்குவேஜ். இவ்ரித் லாங்குவேஜுக்கும் மற்ற லாங்குவேஜுக்குள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால், இவ்ரித் லாங்குவேஜை தவிர பாக்கி எல்லா லாங்குவேஜும் கிரியேட்டட் பை மேன். Ivrit language is the only language which was created by God himself. அதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த யடா என்கிற வேர்ட் மீனிங் என்ன என்று கேட்டால் வேலை, work என்ற அர்த்தம். work. ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை சிருஷ்டிக்கும் போது என்ன செய்தார்? அவர் வேலை செய்தார். என்ன வேலை செய்தார்? அவர் கைகளினாலே மண்ணை எடுத்தார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார். He worked. God worked. அதான், அவர் ஒர்க் பண்ணலனா நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ சிருஷ்டிகளாகிய நாம் அவருக்கு கனம் எப்படி செலுத்த முடியும்? திருப்பி அவருக்கு ஒர்க் பண்ணி தான் அவருக்கு திருப்பி அந்த இதை கொடுக்க முடியும். அந்த ஒர்க் மூலமா தான் நம்ம அவருக்கு என்ன செய்ய முடியும்? அந்த கணக்கு கொடுக்க முடியும், அந்த டியூ கொடுக்க முடியும். எப்படி டியூ கொடுக்க முடியும்? அவர் என்ன நமக்கு ஒர்க், அவர் நமக்கு என்ன சிருஷ்டித்தார், அந்த சிருஷ்டித்ததுடைய நோக்கத்தை நாம் செய்யும் பொழுது we work and give back that honor to him. அதான் யடா என்கிற மீனிங். வர்ஷிப் மீனிங் அதுதான். அப்ப எதற்காக நம்ம ஒர்க் பண்ணாரு, எதற்காக சிருஷ்டித்தார்? முதல்ல அவரோட கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவரோட கூட தனிப்பட்ட உறவு. அதனால ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்ம ஏன் நம்ம சிருஷ்டித்தார்? பக்தியுள்ள சந்ததியா இருப்பதற்கு சிருஷ்டித்தார். முதல்ல நீங்க பக்தியுள்ள சந்ததியா இருக்கணும், அதுதான் பர்சனல் ரிலேஷன்ஷிப். 2வது எதற்காக நம்மை சிருஷ்டித்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக சிருஷ்டித்தார். அப்படின்னு என்ன? குடும்பம், ஃபேமிலி. அதுக்கு அடுத்தது என்ன?
அவருடைய அதாவது மூன்றாவது எதற்காக நம்ம சிருஷ்டித்தார்? எபேசியர் 2:10 இருக்குது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகள் செய்வதற்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சமுதாயத்தில் நம்முடைய ஒர்க் இருக்கணும். அடுத்தது 4வது என்ன? இதெல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா இந்த ஜனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய என்ன செய்து வருவார்கள்? துதி சொல்லி வருவார்கள். இப்பதான் துதி. யோசிச்சு பாருங்க. அப்போ எடா என்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? இந்த 4மே நிறைவேற்றும் போதுதான் we are worshiping him. இது எதுவுமே செய்யாம, பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாம, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்லாம, சமுதாயத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம, வெறும் துதியில மட்டும் வந்து குதிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஆராதனை அவருக்கு அருவருப்பானது. அதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க நல்லா எனக்கு ஒரு கப் டீ தரீங்க, நல்ல அருமையான அந்த 3 ரோசஸ் தாஜ்மஹால் அந்த ஃப்ளேவர் வரும்போது மூக்க தொலைக்குது, சாப்பிடும் போல ஆசையா இருக்கு, எடுத்து வாயில வைக்கலான்னு பார்த்தா ஒரு செத்த ஈ இருக்குது. ஐயோ, நீங்க இலை போட்டது நல்லதுதான், பால் ஊத்துனது நல்லதுதான், சக்கரை ஊத்துனது நல்லதுதான், ஆனா நறுமணம் நல்லதுதான், சுவை நல்லதுதான். ஒரே ஒரு செத்தை எல்லாத்தையும் கெடுத்துருச்சையா. இங்க ஒரு செத்தை இதை கெடுத்துரும், இங்க ஒரு செத்தை இதை கெடுத்துரும், இங்க ஒரு செத்தை இதை கெடுத்துரும். வர்ஷிப்னா என்ன? when you work for God you are worshiping God. ஆமென் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு துதிப்போம் அல்லேலூயா பாடி ஆண்டவர் உடனே எங்கனா போங்கப்பான்னு கையை விட்டுருவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ட் பிக்சர் மீனிங், இந்த வேர்ட் மீனிங்கே இவ்வளோ சொன்னேன். வேர்ட் பிக்சர் மீனிங்க்கு நான் போனேன்னா அது எங்கேயோ போயிடும், டைம் இல்லை. அதனால வேர்ட் பிக்சர் மீனிங் சுருக்கமா சொல்றேன். கர்த்தருடைய சிருஷ்டிக்கும் கரம், வழி நடத்தும் கரம். பாருங்க, இதான் இந்த கரம் பாருங்க, இந்த யோத், அதான் யோத். இந்த கரம் பரலோக வாசல்ல இருந்து என்ன செய்யுது? அது நேர நம்முடைய ஜன்னலுக்குள் வருகிறது. ஜன்னல்னா என்ன? நம்முடைய திருத்துவம். நம்முடைய திருத்துவத்துக்குள் என்ன வருகிறது? அவருடைய என்ன கரம்? சிருஷ்டிக்கும் கரம். சிருஷ்டிக்கும் கரம் வரும்பொழுதே என்ன அர்த்தம்? சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவது. அப்ப சிருஷ்டிப்பின் நோக்கம் நிறைவேற்றணும்னா அவருடைய கரம் என்ன கரமா இருக்கணும்? ஆசீர்வதிக்கிற கரம் அல்ல, வழி நடத்துகிற கரம். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் வேர்ட் பிக்சர் மீனிங். So you worship your Lord when you perform the reason for your creation. Then you worship the Lord. நீங்க ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்ததுடைய நோக்கத்தை நீங்க நிறைவேற்றும் போது அப்பதான் நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறீர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். கைகளை வைத்து ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரே ஆராதனை என்றால் என்ன என்று நாங்கள் விளங்கிட்டோம் ஐயா, அதற்கு தக்கபடி செயல்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்போ அடுத்தது நாம் பார்ப்போம். கடந்த நாட்களில் அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, நல்ல கவனிங்க. இன்றைக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, எப்போ உங்களுக்கு கிடைக்கும் தெரில. நேத்திக்கெல்லாம் சரியான டீச்சிங், எனக்கு நைட் தூக்கமே வரல. இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு தான் நான் தூங்கினேன். யோசிச்சு பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாரம், அந்த பாரம் பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்கிறார். நம்ம மாம்சத்திலாம் 1 வருஷம் கூட ஓட முடியாது. 17 வருஷம் 17 இயர்ஸ் திராட்சை தோட்டங்களுக்காக பாடுபடுகிறேன். யோசிச்சு பாருங்க பிரியமான, உண்மையும் உத்தமமாய் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அறிவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அதனுடைய வழி எனக்கு தெரியும். ஆனா கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை நான் செய்கிறேன். நீங்க ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காணுவீர்கள். நீங்க கண்டீங்கன்னா சரி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வித்தியாசத்தை நீங்கள் காண போகிறீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓமைகளில் ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் நமக்குண்டு.
அந்த 3 அதை வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லி கொடுத்ததை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கிறிஸ்தவ போதனை பற்றி ஓமைகள்னா என்ன, அடுத்தது என்ன என்று கேட்டால் ரட்சிப்பு பற்றி ஓமைகள் பாகம் 1, அதை பற்றி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. 3வது ரட்சிப்பின் ஓமைகள் பற்றிய பாகம் 2, அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம் வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களே, இந்த 3 நாட்கள்ல விதைக்கப்பட்ட விதைகள் உங்க உள்ளத்துல இல்லாம போச்சே. அப்போ அறுவடை எப்படி வரும்? அறுவடை என்றால் என்ன? கார் பங்களா இல்ல. அறுவடை தேவனுடைய வார்த்தையினால நமக்கு அறுவடை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியுடைய சாயல் நமக்குள் வருகிறது. அதுதான் அறுவடை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த அறுவடை நமக்குள் நடப்பிப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நல்ல கவனிங்க. இப்போ இந்த நாளிலே நாம் என்ன சிந்திக்க போறோம் என்று கேட்டால், குணங்கள், குணாதிசயங்கள் பற்றிய ஓமை. குணாதிசயங்கள் பற்றிய ஓமை. ஸ்தோத்திரம். the righteous and the wicked, between the one who serves God and who does not. அருமையான வார்த்தை. ஸ்தோத்திரம். நான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த வார்த்தை ஆண்டவங்களோட கூட சொல்லணும் விரும்பினாரு. இப்போ 39ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 3 நாளா வராதவங்களுக்கு ஒரு காரியம் உண்டு. நீங்க வேணா இந்த புஸ்தகத்தை கீழே விற்பனை கொண்டு 50 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த புக்கு நான் 75 ரூபாய் கொடுத்தாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும். பாருங்க, மிகுந்த பாரத்தோட ஊழியம் செய்யறோம். இது உள்ள எல்லாமே 4 கலர் பிரிண்ட்ல கொடுத்துருக்கேன். பிரிண்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு லாபம் ஆத்மாக்கள் வந்தா போதும், பணம் வேணான்னு சொல்ல. எனக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனா பணம் என்னுடைய முக்கிய குறிக்கோள் அல்ல. நாம் கர்த்தருக்காக செய்யும்போது பெஸ்ட் செய்வோம். the best, we give the best to the Lord. அதனால யோசிச்சு பாருங்க, இந்த அட்டையெல்லாம் பாருங்க எப்படி என்ன ஒரு 10 வருஷமாவது உங்களுக்கு இது வரணும். அப்படிப்பட்ட நோக்கத்தோட தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இதுல அதே நேரத்தில் என் இருதயம் எப்படிப்பட்டது அந்த காரியங்களும் உண்டு. அதை நீங்க வாங்குங்க. அதுவும் 50 ரூபாய் தான். இங்கிலீஷ்ல வேணும்னா அது 10 rupees எக்ஸ்ட்ரா. ஏன்னா 24 பேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு நான் அதை போட்டிருப்பேன். அதனால அதை வாங்கிக்கோங்க. நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க, எவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. காரா பூந்தி, கேக், அப்புறம் ஊட்டி வர்க்கி அதெல்லாம் கொடுக்குறோம். அது 48 மணி நேரத்துக்கு மேல இருக்காது. 50 ரூபாய்க்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்க முடியாது. ஆனா அந்த புஸ்தகத்தை ஜபத்தோடு அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று எடுக்கும்போது டப்புன்னு ஒரு புக்கு கீழே விழும்போது ஏதோ ஒன்று வாசிக்கும், ஒரு வார்த்தை நச்சுன்னு போய் அவங்க ஆத்மாவில் போய் பதிஞ்சிடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்றைக்கு அவங்க ரட்சிக்கப்படுவாங்களோ சொல்ல தெரியாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? விதைக்கிறதும் நீர் பாய்க்கிறதும் நம்மேல் விழுந்த கடமை, ஆனா விளைச்சல் செய்கிறது தேவனுடைய கடமை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய சைனிக் ஸ்கூல் வாத்தியார், மேத்ஸ் டீச்சர் மிஸ்டர் கிங் கிறிஸ்டோகுமார், சிஎஸ்ஐ பேக்ரவுண்டை சேர்ந்தவர். நான் ரொம்ப பயங்கர குறும்பா இருப்பேன். நான் சைனிக் ஸ்கூல்ல இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது பயங்கர சீனியர்ஸ் எல்லாம் அல்லருவாங்க என்ன பார்த்தாங்கன்னா. அப்படி இருப்பேன் நான். ஆனா நல்ல கவனிங்க, இந்த மேத்ஸ் டீச்சர் வந்து டேய் அனில் டேய் வாடா அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னாரு. அவர் வந்து இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்கு பாருங்க, இந்த பாவியின் இருதயம்ன்ற இந்த ஃபர்ஸ்ட் படத்தை இப்படி காட்டிட்டு, உன் இருதயம் இப்படி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கையில ஒரு சின்ன ஒரு பிட் நோட்டீஸை பிளாக் அண்ட் ஒயிட்ல சின்ன ஒரு இதுல உத்து பாடுறா அப்படின்னாரு. உத்து பார்த்தேன், உன் இருதயம் இப்படிதான்டா இருக்கு அப்படின்னாரு. அப்படியே யோசிச்சேன் 2 minutes. அதை அப்படியே உன்னிப்பா கவனிச்சேன், அந்த கையை உன்னிப்பா கவனிச்சேன். போ உன்னை ஏசப்பா தான்டா காப்பாற்றணும் போ அப்படின்னாரு. போனேன். ஆனா பிரியமானே, 13 வயசுல அந்த விதைச்சாரு. 29 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பிரிண்டிங் பிரஸ்ல போய் இந்த ஒருத்தர் வந்து, பாஸ்டர் நீ ஏன் புக்கா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க பாஸ்டர் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்தான்னு காட்டுறதுக்கும் மின்னல் வேகத்துல ஒரு செகண்ட், ஸ்பிளிட் செகண்ட்ல 13 வயசுல அந்த வாதியார் இப்படி காட்டினதுக்கும் சமமா லிங்க் ஆச்சு. கண் கலங்கிட்டேன். உன்னை ஏசப்பா தான்டா காப்பாத்தணும் சொன்னாரே, காப்பாத்திட்டாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படி காட்டினார் பாருங்க. அந்த 2 நிமிஷம் அந்த கிரியை அது 16 வருஷம் கழித்து கனி கொடுத்தது அல்லவா? அந்த மாதிரி நீங்க எத்தனையோ ஆத்மாக்களுக்கு யாருக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. God makes a way. He works in ways we cannot see. அவர் நாம் பார்க்கிற மாதிரி அவர் கிரியை செய்ய மாட்டார்.
செஞ்சு பாருங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் இருதயம் பற்றிய டிவிடி மெசேஜஸ் வேணும்னா 250 ரூபாயும் கொடுத்து கீழே டிவிடி வாங்கிக்கோங்க. இப்பொழுது நாம் சீக்கிரமா நாம் கடந்து செல்வோம். உலக வாழ்க்கைக்குரிய குணாதிசயங்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில நல்ல கவனிங்க, நாம் 2 விதமான வாழ்க்கை வாழ்கிறோம். ஒன்று என்ன, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அடுத்தது என்னன்னு கேட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த பூமியில படிக்கிறோம், வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அப்புறம் திருமணம், குடும்பம் நடத்துகிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறோம், பிள்ளைகளை கரை சேர்க்கிறோம். ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்குமானால் அந்த கரை சேர்த்த பிள்ளைகளை எடுத்து கொஞ்சி கொஞ்சி அப்புறம் சாகர நேரத்தில் இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்குன்னு செத்து போக வேண்டியது. இது உலக பிரகாரமான வாழ்க்கை. நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனா உலக பிரகாரமான வாழ்க்கையோடு நின்று விடக்கூடாது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையும் இணைந்து வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஒருவர் சொன்னாரு, இரட்டிப்பான நன்மைனா 2 வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பான நன்மை 4 வீலர் கொடுப்பார். அப்ப 4 வீலர் வச்சிருக்கவங்க 8 வீலர் கொடுப்பாரா? நான்சென்ஸ். ஹீப்ரூல ஒரு வார்த்தை இருக்கு, மஷூகனா. மஷூகனா நோ ஆலிவ் ஆயில். நோ ஆலிவ் ஆயில். மண்டல மசாலா இல்ல நம்ம சொல்றோம். மண்டல ஏதாவது இருக்காயா அப்படி கேட்போம்ல, அந்த மாதிரி இவ்ரித் லாங்குவேஜ்ல மஷூகனா, மஷூகனா நோ ஆலிவ் ஆயில். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அவன் திராட்சை தோட்டத்துக்கு கேடுதான் வரும், குள்ள நெறி தான் உள்ள வரும். அண்ணே, இரட்டிப்பான நன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், இதுதான் இரட்டிப்பான நன்மை. உலக வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பேன், உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையின் என்ன? ஏற்ற வேளையில ரட்சிக்கப்படுவது. நம்ம ரட்சிப்பின், இப்ப நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறதுனால என் பையன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க, என் பையன் ரட்சிக்கப்படணும்னா அவன் என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அவன் என்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது போல ஆவிக்குரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. இந்த மகனே, நான் பெற்ற அபிஷேகம் இந்தா அப்படி கொடுக்க முடியுமா? நான் பெற்ற அபிஷேகம் இந்தா, நான் பெற்ற ஞானம் இந்தா, நான் பெற்ற கிருபை இந்தா, நான் பெற்ற நித்திய ஜீவன் இந்தா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா என் பையனுக்கு? நீங்க மௌனமா இருக்கிற பார்த்தா ஏற்கனவே கொடுத்து முடிச்சிட்டீங்க போல தெரியுது. பயமா இருக்குது எனக்கு. அப்படி கொடுக்க முடியுமா பிரதர்? நீங்க மௌனமா இருக்கிற பார்த்தா பயமா இருக்கு. ஓ, ஸ்டாக் ஆயிட்டீங்க. ஓ அப்படி, ரைட். கொடுக்க முடியாத ஐயா. அப்ப என்ன செய்யணும்? பிள்ளைகளா அவன் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டா போதுமா? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் தேதி விளக்கம் கொடுத்தேன். மிக்கவா ஞானஸ்தானம், மிக்கவா வெட்ட வேண்டியது வெட்டணும். ஆமே, வெட்ட வேண்டியது வெட்டணும்னா மற்றவங்களை வெட்டிட்டு இருக்க கூடாது. உங்களுடைய ஜென்ம சுபாவங்களை பட்டயமாகிய வசனத்தை எடுத்து வெட்ட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா ஐயா? அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன என்று கேட்டால், நல்ல கவனிங்க, பரிசுத்தான அபிஷேகம் பெற வேண்டும், சபையில் அங்கத்தினராக வேண்டும், அப்பம் பிக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும், தேவசித்தம் நிறைவேற்ற வேண்டும், பரலோகத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆவிக்குரியவன் அப்படின்றதுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டால், நல்ல எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் உடுக்கணும். யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒயிட் உடுக்கல, அப்ப நான் ஆவிக்குரியவன் இல்லையா? ஒரு சிலர் ஆவிக்குரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவிக்குரியவன். ஓ மை காட், ஆவிக்குரியவன் அதல்ல. தேவனுடைய பார்வையில ஆவிக்குரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவியானவர் விரும்புகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஆமேன் சொல்லாதீங்க ஐயா, அசையாதீங்கயா. ஐயாமார்கள் அசைய மாட்டேங்கிறார்கள். ஏன் தெரியுமா? சொல்லித்தரேன். கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் வசனத்தை நிறைவேற்றுகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தயவு செய்து அசைஞ்சிட்டு நிறைவேற்றுங்க. கர்த்தர் நல்லவர். உன் வாயை
விரிவாய் தர அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்டிஸ்ட் கிட்ட போய் பாருங்க சொத்த பல்ல பாருங்க, அதான் விரிவாய் தர. விரிவாய் தர அல்ல, இவ்ரீத் லாங்குவேஜ்ல உன் வாயை கருத்தாய் தர. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கருத்தாய் தர. ஹல்லேலூயா. சபையில வந்தா ஒரு ஆமேன் சொல்ற இடத்துல ஆமேன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்ல வேண்டிய இடத்துல பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஆவியில துள்ளி துள்ளி இது பண்ணீங்களே, நல்ல ஆவியில நல்ல நிரம்பி நிரம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல நல்ல உண்மை போல் தேவன் இல்ல, அடே ஆண்டவரே ஆராதனை, அப்படி இப்படி துள்ளி துள்ளி நல்ல ஆராதனை, நல்ல வல்ல பாட்டெல்லாம் பண்ணீங்களே. ஆனா செய்தி நேரத்துல மட்டும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒரு ஆமேன் கூட வர மாட்டேங்குது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, பாட்டு பாடும்போது என்ன ஆவி இருந்துச்சு? ஐம் சாரி, என்னுடைய டவுட்டை கிளாரிஃபை தான் பண்ணேன், தவறா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க பாட்டு பாடும்போது பரவசமாய் இருக்கிறீங்க, நீங்க பெற்றுக்கொண்டது ஆவியானவராய் இருப்பார். ஆனால் நீங்க வசனம் வரும்பொழுது பரவசம் அடையணுமே. ஏன் அந்த பரவசம் இன்னும் வரவில்லை? அப்ப என்ன ஆவி? அங்க சுயத்தின் ஆவி மியூசிக்கினுடைய ஒரு சில காரியத்தினால அசையுது. மியூசிக் இசையாதவனையும் அசைக்க வைக்குமே. I am also a musician. எனக்கு 120 songs கர்த்தர் கொடுத்தார். Yes, I know about music. ஆனா music originated from Satan. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லிமிட் தான் மியூசிக். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தெய்வீகம் வர வேண்டும் என்றால் மியூசிக் ஒரு லிமிட் வச்சு வசனத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஜீவன் வசனத்தில் இருக்கிறது. எந்த வசனம்? வார்த்தையில. நேத்திக்கு நாம் பார்த்தோம், எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, சொல்லப்பட்ட வார்த்தை, சொல்லிக் கொண்டு இருக்கிற வார்த்தை, இனிமேல் சொல்ல போகிற வார்த்தை ஆகிய இயேசு. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தை இயேசு அல்ல, சொல்லப்பட்ட வார்த்தை தான் இயேசு. நேத்து வந்தவங்களுக்கு தெரியும். ஆமென். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உலக வாழ்க்கை. இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? உலக வாழ்க்கைக்குரிய குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறோம். சாயங்காலம் வாங்க ஆவிக்குரிய குணாதிசயங்கள் நம்ம பார்ப்போம். என்னென்ன குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட் வாசிப்போம். 5 ஓமைகள் உண்டு, சீக்கிரமா பாஸ்டர் சொன்ன நேரத்துக்குள் முடிப்போம். முதல்ல வெளிச்சமாகிய நற்கிரியைகள் பற்றிய ஓமை. நற்கிரியை செய்ய வேண்டும், எங்க போனாலும் நற்கிரியை செய்ய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். இந்த ஓமை கர்த்தர் 3 சுவிசேஷங்களையும் சொல்லி இருக்கிறார். மத்தேயு, மார்க், லூக்காவிலையும் சொல்லி இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் திருத்துவம். 3 என்றால் தேவன் நியமித்த முழுமை. 3 வந்தாலே போதுமானது. ஆனா பரிபூர்ணம் ஆண்டவர் 7 வச்சார். ஏன் 7 வச்சாருன்னு கேட்டீங்கன்னா 3ஓட நின்ற கூடாது, 4, 5, 6, 7 போகணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா 8 கர்த்தருடைய நாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரிந்து கொள்ளுங்கள், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் கிடையாது. சரி, இப்போ இந்த வெளிச்சமாகிய நற்கிரியை பற்றிய ஓமையில ஆண்டவர் என்ன சொல்ற? அருமையான ஓமை. அந்த வார்த்தைகள் நீங்க இருக்கிற உலக பிரகாரமான சில காரியங்கள் வரும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். ஆனா விளக்கம் கொடுக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். இந்த ஓமையினுடைய பின்னணியம் என்ன? மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னார். இப்ப நீங்க அந்த ஓமையை நம்ம வாசிக்க கேட்கலாமா? எப்படி நற்கிரியை செய்ய வேண்டும் வாசிங்க. உலகத்துக்கு வெளிச்சமாய் நல்ல கவனிங்க. நீங்க உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும்? வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரும் இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது தயவு செய்து ஒரு 60 வாட்ஸ் டார்ச் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா பாட்டுல அப்படித்தானே இருக்கு, உலகத்துக்கு டார்ச் அடிப்பேன். பாட்டை கிண்டல் பண்ணல, தயவுசெய்து நல்ல கவனிங்க. உலகத்துக்கு வெளிச்சம்னா என்ன? நல்ல கவனிங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றா பாருங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம். உலகத்தின் மேல் வெளிச்சம்னா என்ன? மலையின் மேல் இருக்கிற பட்டணம். மலை, அதாவது மலைக்கு மேல் இருக்கிற பட்டணம். மலையின் மேல், அப்ப நான் மாத்தி போட்டேன். அப்போ மலைக்கு மேல்னா இங்க தானே வரணும். மலைக்கு மேல் பட்டணம். இது என்ன? மலைக்கு மேல் பட்டணம்னா என்ன என்று கேட்டால் இதுக்கெல்லாம் பல மலையினுடைய அர்த்தங்கள், பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா சுருக்கமா ஒரு சில காரியங்கள் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தார், உங்களுக்கு என்ன கற்றுக்கொள்ளணுமோ அது உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நல்ல கவனிங்க. மலை அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால்
இந்த மலை பிரதேசத்தில் நீங்க இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு அது புரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சலிப்பு, அசட்டை, நிர்விசாரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அல்ல, நீங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. விளக்கம் சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப பிளெயின்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நாங்க இப்போ கொடைக்கானல் போறோம், ஊட்டி போறோம் அப்படின்னு சொன்னா யாருமே ஊட்டி போறோம் சொன்னா ஊட்டியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஊட்டி எப்போ டாடி, when are we going to ஊட்டி? யோசிச்சு பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் மலை பட்டணத்தை என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். அப்ப மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன அர்த்தம்? உங்களை சார்ந்தவர்கள் என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவுசெய்து ஆப்போசிட் செக்ஸ் விருப்பம் அந்த ஐடியாக்கெல்லாம் இங்க இடம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். பிராட் மைண்டடா இருங்க. என்ன விரும்பு அப்படின்ற வார்த்தை அது வேற மாதிரி யோசிக்காதீங்க. குருட்டு புத்தி இருக்குதே, அது பொல்லாதது, வேண்டாம். கவா மிக்கவா, அதை அறுத்துருங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காதீங்க. ஆமா, உங்களை விரும்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து 4 பேர் சொல்லணும், ஐயா அந்த ஐயா வந்தாலே எனக்கு என்னன்னே தெரியலீங்க, ஒரு உற்சாகங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சிஸ்டர் வந்தாலே என்னன்னு தெரியலீங்க, ஏதாவது ஒன்று பைபிளில் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வருகை அவர்கள் விரும்ப வேண்டும். அதை விட்டுட்டு வந்துட்டாரா, ஐயோ என்ன ஆவேனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இல்லைன்னா அவர் படிக்கட்டு ஏறி வரும்பொழுதே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு நான் இல்லைன்னு சொல்லிடு போ. இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பார்த்து 4 பேர் செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் மலையின் மேல இருக்கிற பட்டணம். அடுத்தது மலையின் மேல இருக்கிற பட்டணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா பரலோகத்திலிருந்து மழை பெய்கிறது. டைரக்ட். பிளெயின்ஸுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டா, மலையில பெய்து அப்புறம் மண்ணோட மண்ணாயி குப்பை அது இது எல்லாம் போய் கலந்து அப்புறம் போய் குழாவளியா வந்து ஃபில்டர் நம்பர் 1, ஃபில்டர் நம்பர் 2, ஃபில்டர் நம்பர் 3, ஃபில்டர் நம்பர் 4 குடி. அதுலயும் ஒரு ஈ இருக்குதே, என்ன செய்ய? இதுதான் எங்களுக்கு கிடைக்குது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஆண்டவரோடு கூட டைரக்டான ஒரு நல்ல உறவு, பின்மாறி மழை பெற்றவர்களாய். ஆமென். அசைய மாட்டேங்கிறாங்களே, அசைய ஒரு வார்த்தை வரும்பொழுது ஒரு அசைவு காணும். உங்களை கர்த்தர் தான் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. அப்பவும் அசைய மாட்டாங்க. நீங்க அசையாம நான் விடவும் மாட்டேன். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல எங்களை வைங்க ஐயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. எஸ் பிரியமானவர்களே, மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அதுக்கு அடுத்தது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க. எல்லா மலையும் வெளியில பாஸ்டர் எதுவும் மைக் வெளியில எதுவும் இல்லைங்களா? சரி. அதாவது மலை, எல்லா மலையும் தான் பிசாசு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான். உங்களுக்கு தெரியும். அதுக்கு நம்ம விவரம் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 16:20 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே அப்படின்னு என்ன அர்த்தம்? சாத்தானுடைய படத்தை போட்டு குத்தணுமா? சாத்தானை கீழே நசுக்கி போடுவார்னா என்ன அர்த்தம்? நடை அப்படின்னு கால் நடை மிதித்து போடுவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கர்த்தருக்கு அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சமாதானத்தின் தேவன் அப்படின்னு என்ன? தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கிறவர்கள், தேவனோடு கூட ஒன்றி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களோடும் சமாதானமாய் இருந்து பிசாசுடைய கிரியைகளை அழித்து போடுகிறவர்களாய் இருப்பார்கள். மலை என்றால் இருக்கிற பட்டணம் என்ன? மலை என்றால் பிசாசு. பிசாசை காலின் கீழே அடக்கி உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அதான் அதனுடைய அர்த்தம். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 4 ஓமைகள் இருக்கிறதுனால நான் இதோட பாக்கிறேன். இன்னும் அப்புறமா பார்ப்போம். நீங்க தொடர்ந்து வாசிங்கம்மா ப்ளீஸ். விளக்கை கொளுத்தி. விளக்கை, இதனுடைய அர்த்தம் என்ன? பட்டணம்
இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்ன இங்க லிங்க் பண்ணி சொல்றாரு. இதோடைய விளக்கம் என்ன இன்னொரு தடவை சொல்றாரு பாருங்க. அப்போ நற்கிரியைகள் எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. என்னன்னு எப்படி சொல்றாரு? விளக்கை கொளுத்தி. விளக்கு விளக்கு அப்படின்னா விளக்குன்னு என்ன அர்த்தம்? விளக்குன்னா விளக்கையா? இது என்ன பெரிய வியாக்கியானம் தேவைப்படுது? விளக்குன்னு என்ன? கட்டளை. எஸ், வெளிச்சம். விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஆத்துமா. ஆத்துமா விளக்கு ஆத்துமா. அடுத்தது என்ன? விளக்கை கொளுத்தி. கொளுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடக்கூடாது. விளக்க கொளுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா ஜீவன் உள்ளதாய் இருக்கணும்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆத்மா ஜீவனுக்கு என்ன செய்யணும்? அத மரக்காலின் மேல் என்ன செய்யணும்? மரக்காலால் மூடி வைக்காமல். மரக்காலால் மூடாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய சுயத்தினாலே மூடாமல். விளக்கு தண்டின் மேல். விளக்கு தண்டின் மேல் அப்படின்னு என்ன? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆத்துமாவாய் திகழ வேண்டும். That's the meaning of this. அது எப்படி? அது எப்படின்றத கீழே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வாசிங்க. விளக்க கொளுத்தி மரக்காலாலே இது. அப்ப இந்த மூணுக்கு அர்த்தம் என்ன? உலகத்துக்கு வெளிச்சம் என்ன? பட்டணம், மலை மேல் இருக்க பட்டணம் என்ன? விளக்க கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்க. இந்த மூன்று அனுபவம் பாருங்க. திருத்துவம் வந்துருச்சா? 1 2 3 திருத்துவம் வந்துருச்சா? நான் அழகா டீச் பண்றாரு பாருங்க. இயேசு மாதிரி ஒரு டீச்சர் இருந்ததா உண்டோ? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. The greatest gift God can give a man is the anointing to teach the word of God. அதை விட ஒரு பெரிய அபிஷேகம் இல்லை பிரியமானவர்களே. நல்ல அது புரிந்து கொள்ளுங்கள். Unfortunately அந்த அபிஷேகத்துக்கு மதிப்பே கிடையாது. Oh my, மதிப்பே கிடையாது. பரவாயில்ல, யோசிச்சு பாருங்க. விளக்கு, விளக்கை கொளுத்தி அந்த தண்டின் மேல் வைக்கிற அனுபவம் என்ன? தொடர்ந்து வாசிங்க. இந்த மூணுடைய அர்த்தம் என்ன? வாசிங்க. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூணுடைய அர்த்தம் என்ன? வாசிங்க. இவ்விதமாய். இவ்விதமாய் மனுஷர் உங்க நற்கிரியைகளை கண்டு. மனுஷர்னா என்ன அர்த்தம்? மனுஷர்னா என்ன அர்த்தம்? முதல்ல உங்க புருஷன், அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் மாமியார், அப்புறம் நாத்தனார், அப்புறம் அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, சகல பாடி, சம்பந்தி, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர், கீழ் வீட்டில் இருக்கிறவர், மேல் வீட்டில் இருக்கிறவர், பின்னாடி வீட்டில் இருக்கிறவர், வேலை செய்யற இடத்துல சூப்பர்டெண்டன்ட், இது எல்லாரும் சேர்ந்தாலயா மனுஷர்? எல்லாரும் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க போனாலும் நற்கிரியை செய்கிறவராய் இருக்க வேண்டும். எஸ். என்ன நற்கிரியை? அதான் நான் அப்புறமா பார்க்க போறோம். என்ன நற்கிரியைன்றதான் நம்ம பாக்கி 4 ஓமைகளை சொல்றாரு. நற்கிரியைன்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன நற்கிரியை? ஒரு சிலருக்கு என்ன நற்கிரியை கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஓ ஹalleluya, ஒரு 10 பேருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழைப்பழம் கொடுக்க வேண்டும். சிஸ்டர், வாழைப்பழம் வைத்துக் கொள்ளுங்க. வாழைப்பழம், அதே வாழைப்பழ தோல் உங்களை சறுக்க வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நற்கிரியை அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு 10 பேருக்கு பிரியாணி பாக்கெட் கொடுத்துட்டா நற்கிரியவா? இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து யாரோ ஆமென் சொன்னாங்களே 10 பிரியாணி பாக்கெட்டுக்கு, கத்த நல்ல தெரியாம சொல்லியிருப்பாங்க. That's my prediction. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. இப்போ யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க. நற்கிரியைகள் அப்படி மற்றவங்க காண்றதுனால என்ன நடக்கும்? வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. இதுதான் ஃபோக்கஸ். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி. எப்போ பிதாவானவர் மகிமைப்படுவார்? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உன் பாட்டின் இரைச்சல் சத்தத்தை நிறுத்துன்னு ஒசியால் எழுதி இருக்கிறபடி சொல்லிடுவார். நீ முதல்ல பாட்டு பாடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி முதல்ல வசனத்தை கை கொள்றது முதல்ல வேலையை பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். என்ன ஸ்டண்ட் ஆயிட்டீங்க? என்ன ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? பாட்டு பாடுற தப்பு நான் அப்படி சொன்னேனா? பாட்டு பாடுற தப்பு நான் சொன்னேனா? அப்படி சொல்லவே இல்லையே. பாட்டு பாடுங்கள். வசனத்தை கை கொள்ளாம பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க.
வாசிங்க சிஸ்டர், எப்படி மகிமைப்படும்? பிதா மகிமைப்படுத்தும்படி ஆ. உங்கள் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. என்ன வெளிச்சம்? உங்களுடைய ஆத்துமாவில் இருந்து வருகிற வெளிச்சம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆத்துமாவில் இருந்து வருகிற வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் இருந்து வர்ற வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஐயா, ஆத்மா பத்தி பேசுவாங்களா? பேசுவாங்க. இதோ ஒருவர் மரித்து போய் அவருடைய டெட் பாடி இங்க இருக்கும் பொழுது சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நல்லாதான் இருந்தாருங்க, என்னன்னே தெரியலங்க, திடீர்னு போயிட்டாருங்க. அப்புறம் பேசுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க, அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். டெட் பாடிய பார்க்கும் போதாயா ஆத்மா பற்றி ஞாபகம் வருது. தோத்திர ஆண்டவரே, தோத்திரம் ஐயா, தோத்திரம். கிறிஸ்தவர்கள் எவ்வளோ மேல். ஏன் கேட்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவையாவது சபைக்கு வருவார்களே, ஜபம் முடிஞ்ச உடனே ஒண்ணுமே சொல்லாம ஓடுறாங்க, அவங்கள விட்டு அவளை திருத்தவே முடியாது. ஆனா கொஞ்சமா நின்று என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மா பத்தி அப்போ ஞாபகம் வருதே. ஓ மை, ஆண்டவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆத்மா ஞாபகம் வந்தா போதாதையா, ஓரோரு தடவை நீ நற்கிரியை செய்யும் போது, மாமியார் மருமகளுக்கு நற்கிரியை செய்யும் போது, மருமகள் மாமியாருக்கு நற்கிரியை செய்யும் போது, மாமியாருடைய ஆத்மா இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆத்மால வெளிச்சம் இருக்க வேண்டும். எப்ப ஆத்மால வெளிச்சம் உண்டாகும்? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் போது அது உண்டாகும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து நாம் கேட்போம், எங்களுடைய ஆத்மால வெளிச்சம் உண்டாகும்படி. மரக்காலாகிய சுயத்தினால் அதை மூடிடக்கூடாது ஐயா. விளக்கு தண்டின் மேல் வைத்து அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசமாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்வீராக என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அடுத்த ஓமையை நாம் பார்ப்போம். எப்படி நாம் நற்கிரியை செய்ய வேண்டும், என்னென்ன நற்கிரியை செய்ய வேண்டும். வாசிங்க. கடனை மன்னிக்காதவனை பற்றிய ஓமை கவனிங்க. இதுல ஒரு மாற்றம் நான் சொல்ல வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள், 18ஆம் அதிகாரம் 21 35. இப்போ நம்ம இதை வாசிக்கிற முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட் கேட்டீங்கன்னா, பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அல்லது குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நீ 70 தரம் மன்னிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நீங்களும் நான் என்ன நினைப்போம்? 70 என்றால் 490 தடவை. ஓ மை காட். மாமியார் மருமகளை 490 தடவை மன்னித்தால் போதும். மருமகள் மாமியாரை 490 தடவை மன்னித்தால் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நாள் 30ஆம் ஜூன் 2013 உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நீங்க ரகசியமா ஒரு கணக்கு புக் வச்சிருப்பீங்க. என்ன கணக்கு தெரியுமா? 1 2 3 100 தடவை மன்னிச்சிட்டேன், 200 தடவை மன்னிச்சிட்டேன், 300 தடவை மன்னிச்சிட்டேன், 400 தடவை மன்னிச்சிட்டேன். 400 தடவை எப்படி சீக்கிரம் வந்துச்சுன்றீங்களா? இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க, அது கூட ஒரு மணி தான். அப்புறம் ஆமான்னு சொல்லிட்டாங்க பாருங்க, அது கூட ஒண்ணுதான். இப்படி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்க, அது ஒண்ணு. வரமாட்டேன்னு அது ஒண்ணு. இப்படி சேர்த்து 489 வந்தோடனே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. அவனை இந்த ஒரு தடவையாவது அவன்கிட்ட இங்க வரு, 489 தடவை நான் உன்னை மன்னிச்சிட்டேன். வேதம் சொல்லுகிறது 770 என்றால் 490 தடவை. இன்னும் ஒண்ணு மட்டும் நீ தப்பு பண்ணிட்டானா அத்தோட நான் உன்னை மன்னிச்ச கணக்கெல்லாம் போயிடும். அதுக்கு வர 491 தடவை நீ தப்பு பண்ணுவ, உன்னை சின்ன பின்னம் ஆக்குறேன் பார் என்று நினைக்கிறவர்கள் சின்ன பின்னம் ஆய் போவார்கள். ஏன் என்று கேட்டால் 770 என்றால் 490 அல்ல.
இப்ரீத் லாங்குவேஜ்ல 770 என்றால் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட், கணக்குக்கு அடங்காதது. How many stars are there? Infinite, கணக்குக்கு அடங்காதது. அப்படின்னு என்ன ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? எப்பா இவன் தப்பு பண்ணானா, இவனை மன்னிக்கிறதா அவனுடைய வேலை. இவனை பழி வாங்குறதோ, இவனை திருத்த வேணா நீ செய். ஆனா அவனை பழி வாங்குறதோ, அவன் பண்ண தப்புக்கு நீ பழி வாங்குறதோ அப்படியெல்லாம் செய்யாது. ஏன்னா பழி வாங்குறது எனக்குரியது என்று தேவன் சொல்லுகிறார். எஸ், God does not want to take an action. ஏன்னா அவர் ஆக்ஷன் அனுமதிப்பாரானால் அவரால் டிசிப்ளின் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் பண்ண தப்ப அந்த மாணவனே சரி பண்ணுவானால் பின்ன எதுக்கு வாத்தியாரு? பின்ன எதுக்கு ஹெட் மாஸ்டர்? எதுக்கு பிரின்சிபால்? நீங்களே அடிச்சுக்கோங்க. நியாயாதிபதி லாஸ்ட் வசனத்துல அவனவன் மனம் போக்கு அப்படி இருந்துட வேண்டியதானே? நோ, அது தேவ சித்தம் அல்ல. இன்ஃபைனைட். ஐயா நான் எத்தனை தடவை மன்னிச்சுட்டு திருப்பி வரானே. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க ஒரு ரகசிய பாவம் எத்தனை தடவை செஞ்சுட்டு இருக்கீங்க? கர்த்தர் மன்னிக்கல, இன்னும் மௌனமா இருக்கிறீங்க. மன்னிக்கலையோ? ஓ, இப்பதான் வருது, இப்பதான் வருது. ரகசிய பாவம் நீங்க செய்யலையோ? சிந்தனையில் ஒரு பாவம், எண்ணங்களில் ஒரு பாவம், பேச்சுல டபுள் மீனிங். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பேசுறீங்களே, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் மாறுறது கிடையாது. எத்தனை திருவிருந்து எடுக்கும் போது ஆவியான இடைப்பட்டாலும் மாறுறது கிடையாது. ஆனா மாறாத உங்களையே கர்த்தர் மன்னிக்கிறாரா இல்லையா? கர்த்தர் மன்னிக்கிறாரா இல்லையா? நீ இவனை மன்னிக்கலனா அவர் உங்களை மன்னிச்சதை கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். இவனுடைய பாவம் உங்க கண்களுக்கு முன்னாடி நிற்குமானால் நீங்களும் நானும் செஞ்ச பாவம் அவருடைய கண்களுக்கு முன்னாடி நிற்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாத்திரமல்ல, ஓமைக்குள்ளார போவோம். கொஞ்சம் ஷாக் ஆயிடாதீங்க, கர்த்தர் நல்லவர். இப்போ ஓமையை வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் மத்தேயு 21-35 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். பாருங்க, அவன் அதுக்கு மேல போக மனசு இல்ல. அவனுக்கு கெப்பாசிட்டி 7 தடவை மன்னிக்கிறதான். 8ஆவது தடவை பட்டயத்தை எடுத்து மல்குஸ்காத வெட்டினது மாதிரி முடிஞ்சு போச்சு. அவன் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அடுத்தது வாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் அல்ல, 770 தரம் மட்டும். 770 தரம் மட்டுமே. அப்படின்னா என்ன? இன்ஃபைனைட். அடுத்தது வாசிங்க. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்து கணக்கு. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால். பாத்தீங்களா? கடன் தீர்க்க நிர்வாகம் இல்லை. அவனுடைய யோசிச்சு பாருங்க. நம்ம இவன் நமக்கு விரோதமா பாவம் செஞ்சதுக்கு அவனுக்கு நிர்வாகம் இல்ல. அவனுக்கு நிர்வாகம் இல்லைன்னு நினைச்சு விட்டுறணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாமும் ஆண்டு நமக்கு மன்னிச்ச பாவத்துக்கு திருப்பி செலுத்துக்கு நிர்வாகம் இல்லை. 2ஆம் நாள் வந்தவங்களுக்கு அது தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2ஆம் நாள் வந்தவங்களுக்கு அதை நான் டீப்பா சொல்லி கொடுத்தேன். இப்ப வாசிங்க. அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. உங்களுடைய மன்னிக்கும் சுபாவம் எங்க போய் அது இதாவதுன்றது பாருங்க. மன்னிக்கும் சுபாவம் எங்க போய் அதை ஃப்ரூட் கொடுக்குது பாருங்க. பொஞ்சாதி பிள்ளைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேமிலி. தி என்டையர் ஃபேமிலியே மன்னிக்கும் சுபாவத்துல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இவருடைய பாவத்தை மன்னிக்கலையா, உன் மனைவி செஞ்ச பாவத்தை மன்னிக்க மாட்டேன். How serious? நான் என்ன மன்னிக்க மாட்டேன், அவனா என்கிட்ட வரட்டும். நிக்கிறீங்களே, நின்னுகிட்டே இருங்க. நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் நின்னுகிட்டே இருங்க. அவன் வருவான். 2 பேரும் சேர்ந்து கணக்கு கொடுங்க. 10,000 தாலந்து அப்படின்னு கணக்கு கொடுங்க. மன்னிக்காவிட்டால் உங்களுடைய பொஞ்சாதி பிள்ளைகளோட பாவங்களும் மன்னிக்கப்படாது. அதான் அதனுடைய அர்த்தம்.
தொடர்ந்து அவர் என்ன சொல்ல வர்றார் வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதில் ஏன் தெரியுமா கொடுக்கிறேன் தீர்க்கிறேன் என்று சொல்றான்? கொடுக்க நிர்வாகம் இல்லைன்னு உணர்வு இல்லை. நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன்னு அவன் நினைச்சிட்டான். திருப்பி கொடுக்கிறதுக்கு நிர்வாகம் இல்லைன்ற உணராம போயிட்டான். உணராதவர்கள் தான் மன்னிக்க மாட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் மன்னிப்புக்கு மனதுருக்கம், அது ஒரு இது மனதுருகி மனம் உருகிறவன் தான் மன்னிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, மனம் கடினமா இருக்கவனுக்கு மன்னிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அர்த்தம் வாசிங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க இந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் பாருங்க, 100 வெள்ளிப்பணம். இங்க நல்லா கவனிக்கணும். இவனுடைய கடன் மன்னிக்கப்பட்டது எவ்வளவு? 10,000 தாலந்து வெள்ளிக்கு மேல. 10,000 தாலந்து வெள்ளிக்கு மேலதான் தாலந்து. அப்போ not even 100 1/1000 கூட நம்ம சொல்லலாம். 1000த்துல 1 கூட கிடையாது. யோசிப்பார், இவ்வளவு பெரிய காரியங்கள் மன்னிக்கப்பட்டால், ஆனா இத்தனோண்டு காரியம் அவனுக்கு மன்னிக்க மனம் இல்லை. வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெருக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? தொண்டையை நெருக்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வாய் பேசுறதுக்கு கூட நீங்க என்ன செய்யல, விடல. கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம். நான் ஒரு சில செய்திகள் கேள்விப்படுகிறேன். ரவுடி பசங்களை வச்சு ஆராதனைக்குரிய இடத்தை ஸ்தாபனம் பேர்ல எழுதுங்கள் என்று சொல்லி இந்த காலத்தில் கிரியைகளை நான் கேள்விப்படுகிறேன். பாதிக்கப்பட்டவர்களோடும் நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். வியப்படைகிறேன், அதிர்ச்சி அடைகிறேன். யாரு செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், பாட்டு பாடுகிறவர்கள். ஐயோ பாவம், தொண்டை நெறித்து என்கிற அனுபவம் அங்க வருகிறது. தொண்டை நெறிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா தொண்டை நெரிக்கப்பட்டவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவானால் என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க. நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையா இவன் என்னென்ன வார்த்தை அவருக்கு சொன்னானோ அதே வார்த்தை தான் இவனும் இவன்ட்ட சொல்றான். அப்பயாவது எனக்கு உணர்வு வராதா? அட இதே வார்த்தை தான் அங்க சொல்றேன், இதே வார்த்தை இவன் சொல்றானே. உணர்வு இல்லாதவன் மன்னிக்கவே மாட்டார்கள். எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது. உணர்வு இருக்க வேண்டும். உணர்வு இருக்கிறவர்கள் தான் மன்னிப்பார்கள். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். அவன் என்னென்ன வார்த்தை சொல்றானோ அப்படியே ரிப்பீட் பண்றான் பாருங்க. காலிலே விழுந்தான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் பாத்தீங்களா, போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். பழி வாங்கினான். பொல்லாதவனே, பாரு உன்னை பழி வாங்கினான். ஒரு சில ஸ்தாபனத்துல பழி வாங்குறாங்க. ஒரு சில மனுஷனை பழி வாங்குறாங்க. இதெல்லாம் எங்கதான் போய் முடியுமோ தெரியல. அவளுக்கெல்லாம் இந்த உவமை பத்தி ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த நாளிலே மன்னிப்பு கிடையவே கிடையாது. இந்தியா தேசத்துல மன்னிப்பு கிடையவே கிடையாது. சர்ச்சில் நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு, ஆரம்ப நாட்கள்ல நான் சின்ன தப்பு நான் செஞ்சத, அதுவும் ஒரு சில ஆலோசகர் ரொம்ப ஊழியத்துல ரொம்ப அனுபவம் பெற்றவங்க சொன்ன ஆலோசனை அடிப்படையில தான் நான் நடந்துகிட்டேன். அதுவே நான் அந்த தப்பு செஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு அந்த தப்பு செஞ்சேன். அந்த 6 மாசம் தப்பு செஞ்சதை இன்றைக்கும் மன்னிக்காம இருக்கிறாங்கய்யா. இன்றைக்கும் மன்னிக்காம இருக்கிறாங்க. கதறி அழுகிற, ஆண்டவரே நான் இறங்கி வர்றேன், ஏன் என்ன மன்னிக்கவில்லை? நான் கேட்கிறேன்.
என்ன நடக்கும்? வாசியுங்கள். நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். ஆண்டவரே, நான் கொடுக்கிறேன்னு சொன்ன பிறகும் மன்னிக்க மாட்டேங்கிறான். திருந்தனேன்னு சொன்ன பிறகும் மன்னிக்க மாட்டேங்கிறான். நான் இப்ப திருந்திட்டேன்னு சொன்ன பிறகும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். அதாவது அர்த்தம். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, யாரை அழைப்பித்து? இவன் அழைப்பித்தான். வாடா இங்க, நியாய தீர்ப்பினால வா இங்க அழைப்பித்து. பொல்லாத ஊழியக்காரனே சொல்லும் பொழுது ஊழியம் செய்கிறவன் நினைக்க கூடாது. அந்த இடத்துல சர்வன்ட், யூ விக்கெட் சர்வன்ட். சர்வன்ட் என்றால் வேலையாள். ஊழியக்காரனா என்னமோ பாஸ்டரும் என்ன மாதிரி ஊழியக்காரன் நினைச்சிடக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வன்ட். வாசிங்க. பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் நான் மன்னித்து விட்டேனே. நான் உனக்கு இறங்கினது போல. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நான் உனக்கு இறங்கினது போல. தேவன் உங்களை பார்த்து சொல்றார், என்னை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரன், உன்னுடைய உடன் மனுஷனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை. இயேசு கிறிஸ்துவுடைய மறுபக்கம் உங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் வாளாக்காமல் தலையாக்குகிறவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். கெட்ட குமாரனை யோசிச்சு பாருங்க. நீ வழுவி போனாலும் பரவாயில்லப்பா, உன்னை தேடுகிறார். தேடி கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சு பாருங்க, மோதிரம் கொடுக்கிறாரு, கால் பாதரட்சை கொடுக்கிறாரு, பிரியாணி விருந்து கொடுக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன்! உம்மை போல் தேவனே இல்லை. இயேசுடைய மறுபக்கம் உங்களுக்கு தெரியல. அந்த மறுபக்கத்தை சுட்டி காட்டுற ஊழியர்கள் நிறைய பேர் இல்லை. இயேசு கோபமடைந்து என்ன செய்வார்? வாசியுங்கள். அவன் பட்ட கடனையும் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாதிருந்தால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் அளக்கப்படும் என்கிற வார்த்தை இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு? எந்த அளவினால் நீங்க காந்தி தாத்தா நோட்டு அள்ளி போடுறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு காந்தி தாத்தா நோட்டு மறுபடியும் கொடுப்பாரு. அப்படிதான் நம்ம மனசுல ஏத்தி வச்சிருக்கிறோம். கம்ப்யூட்டர்ல இங்க அப்படிதான் ஏத்தி வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ல வந்தது காந்தி தாத்தா நோட்டை சொல்லவில்லை, கேரக்டரை பத்தி சொன்னார். நீ எந்த அளவினால் மற்றவர்களுக்கு நீதி செய்கிறியோ அந்த அளவினால் கர்த்தர் நீதி செய்வார். நீ எந்த அளவினால் மற்றவர்கள் நீ உண்மையா இருக்கிறியோ அந்த அளவினால் கர்த்தர் உண்மையா இருப்பார். நீ எந்த அளவினாலே பரிசுத்தமாய் இருக்கிறியோ அந்த அளவினாலே கர்த்தர் பரிசுத்த வாழ்க்கை கட்டளையிடுவார். நீ எந்த அளவினாலே கர்த்தருக்கு நீ நிற்கிறியோ அந்த அளவினாலே கர்த்தர் உன்னோட கூட நிற்பார். ஆமென். இப்ப வியாக்கியானங்களை எப்படி பயிற்சி பார்த்தீங்களா? எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு காணிக்கை கொடுக்கிறீர்களோ அவ்வளோ. ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறாரு பாருங்க. நீங்க என்ன கம்பெனி என்ன இதுவோ பெர்சன்டேஜ் பார்த்து தான் போடுறாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி அதிகமாய் போட்டால் அதிகமாய் கொடுப்பார், கம்மி போட்டால் கம்மி தான் கொடுப்பார். வியாக்கியானங்களை எப்படி மாறி போகுது பாத்தீங்களா? கண்மலையின் மேல் ஆழமாய் தோன்றினவன் அப்படிப்பட்ட வியாக்கியானம் கொடுக்க மாட்டான். எப்படிப்பட்ட வியாக்கியானம் கொடுப்பான்? ஓ கேரக்டர். எந்த அளவினாலே நீங்க கேரக்டரை அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அது திருப்பி கொடுக்கப்படும். கரங்களை வைத்து ஆண்டு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எஸ். எந்த அளவினால் நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க தாராளமாய் மன்னித்தீர்களோ கர்த்தர் உங்களை தாராளமாய் மன்னிப்பார். கொஞ்சமா மன்னித்தீர்களோ கொஞ்சமாய் மன்னிப்பார். மன்னிக்கவே இல்லையா மன்னிக்கவே மாட்டார். அப்போ நான் மன்னி ஆண்டவரே என்ன மன்னி சொன்ன ஜபம் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஏன்னு கேட்டால் நீதிமொழி 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது.
ஜெபம் பண்ணுவது பெருசல்ல, ஆனா பண்ண ஜெபம் அருவருப்பான ஜெபமா அல்லது கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் மாமியாரை மன்னிக்காம, எத்தனை பேர் இன்னும் மருமகளை மன்னிக்காம, எத்தனை பேர் இன்னும் நாத்தனாரை மன்னிக்காம? யோசிச்சு பாருங்க. என்னுடைய மாமியார் குடும்பத்தில் என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க தெரியுமா? வார்த்தையினால. என்னுடைய சொந்த தகப்பன், என்னை பெற்ற தகப்பனே எப்படியெல்லாம் என்னை வார்த்தையினால, கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டேன், பார்க்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் பார்த்தேன். எப்படியெல்லாம் என்னை துன்பப்படுத்தினாங்க தெரியுமா? ஆனா மன்னிக்கும் சுபாவம் தாருமையான ஒரே ஒரு வார்த்தை, அவர்களை மன்னிக்கும்படி. எப்படி மன்னிக்க முடிஞ்சது? அவர்கள் என்னோடு கூட செய்ததை விட 100 வெள்ளி பணம் தான்ப்பா கடன், ஆனா நான் உனக்கு 10,000 தாளந்தப்பா. அவர் மற்றவர்கள் எனக்கு செய்த பாவம் கொஞ்சம் தான்ப்பா, நானும் உமக்கு செய்த பாவம் ஏராளம். என்னுடைய 10,000 நீர் மன்னித்தீரே, 100 நான் மன்னிக்க மாட்டானா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டேன். மன்னிக்க முடிஞ்சது. என் தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன? ஒரு சிலருடைய ஆட்டிடியூட் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. நானும் மன்னித்தால் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? மன்னிக்கும் இந்த மன்னிப்புக்கும் உனக்கு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். மன்னிக்கும் சுபாவம் ஒன்று இருந்தா ஒன்று இருக்கும், மன்னிக்கும் சுபாவம் இல்லைன்னா அது இருக்காது. எது தெரியுமா? அதுதான், நீங்களே வாசிச்சுக்கோங்க, அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஏன் இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இன்னும் வரல? ரட்சிப்பினுடைய ஹீப்ரு வேர்ட் நம்ம பார்ப்போம். ரட்சிப்புனா என்ன? நம்ம எல்லாம் என்னமோ ரட்சிப்பு, சால்வேஷன் என்ன? அது ஒரு ஆர்மி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அவ்வளவுதான். சால்வேஷன் அப்படின்னா அது ஒரு ஆர்மி. சரி, நல்ல கவனிங்க. இது ஹீப்ரு வேர்ட்ல பார்ப்போம். ஹீப்ரு வேர்ட் வந்து கியூலா. பியூலா கிடையாது, கியூலா. கியூலா. இதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டகம் என்ற அர்த்தம். ஒட்டகம் அப்படின்னு என்ன? போக்குவரத்தை அவர் ஆசிரியக்கிறாரு. என்னொன்னு ஒட்டகம்னா என்ன? மிருக குணங்கள். இது லாமெட் அப்படின்னு என்ன? கர்த்தருடைய அந்த அந்த மேய்ப்பனுடைய கோல். மேய்ப்பனுடைய கோல் பாருங்க, லாமெட் மேய்ப்பனுடைய கோல். மேய்ப்பனுடைய கோல் எதற்கு என்று கேட்டால், நம்மை டிசிப்ளின் பண்றது. எதுல டிசிப்ளின் பண்ணும்? விண்டோ. விண்டோ என்றால் என்ன? நம்முடைய திருத்துவம். அப்போ எங்கெங்கெல்லாம் நம்முடைய திருத்தத்துக்குள் மிருக குணங்கள் இருக்கோ அதெல்லாம் என்னை திருத்துமையா என்கிற வார்த்தை தான் எபிரேய மொழியினுடைய கியூலா என்கிற ரட்சிப்புடைய அர்த்தம். பாத்தீங்களா? அசைய மாட்டேங்குது. மிருக குணங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கு. மிருக குணம். ஒரு சிலர் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க, அப்படி எங்கத்தான் பைபிள்ல இருக்கு மிருக குணம். எங்க இருக்கு பார்ப்போம். பைபிளை எடுத்து பார்ப்போம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கியூலா. அப்படி பியூலா கிடையாது, கியூலா. கியூலா அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், மிருக குணங்கள் எல்லாம் சாகடிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் அந்த பலிபீடத்துல, எலியாவுடைய பலிபீடத்துல ஒரு மிருகம் அங்க வைக்கப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏன் அங்க மிருகம் வைக்கப்பட்டது என்று கேட்டால், மிருக குணங்கள் எல்லாம் அக்கினியினால சுட்டரிக்கப்பட வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நேத்திக்கு தான் சொன்னேன் அக்கினியின் அபிஷேகம் என்றால் என்ன. விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. சரி, மன்னிக்கும் சுபாவம் இல்லாதவர்கள், ஐ எம் சாரி, உங்களுடைய பாவ மன்னிப்பு கேன்சல் ஆயிடும்.
அதனால பாவ மன்னிப்பு கேன்சல் ஆகாத அப்படிக்கு காத்துக்கொள்ளுங்க. அடுத்தது எப்படி மன்னிக்கும் சுபாவம் இருக்க வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் அடுத்த ஓமை பார்க்க வேண்டும். அடுத்த ஓமையில் எப்படி வாசிங்க? நல்ல சமாரியன் பற்றி ஓமை. ஒரு நிமிஷம் இருங்க, இதை பத்தி ஒரு விளக்கம் நான் கொடுக்க வேண்டும் ப்ளீஸ். தப்பா நினைச்சாரு, நிறைய காரியங்கள் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல கவனிங்க, இப்போ நல்ல சமாரியன் பற்றிய ஓமை அது என்ன அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஒரு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. எருசலேம்லேருந்து வந்தார், அவர் ஜெரிகோக்கு போனார், ஆசீர்வாதப்பட்ட இடத்துலேருந்து சபிக்கப்பட்ட பூமிக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் கல்லர் கையில் அகப்பட்டார். இவர் எரிகோக்கு போகாமல் வேற ஏதாவது இது போயிருந்தானா கல்லர் கையில் அகப்பட்டிருக்க மாட்டாரா? எரிகோல மட்டும்தான் கல்லர்கள் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தால் நம்ம இன்னத்துக்கு நம்ம திருட்டுத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. விளக்கம் கொடுக்குறது பாருங்களேன். அடுத்தது பாருங்க, இது என்னன்னு கேட்டா இதுல இருந்து நான் குறை சொல்ல, தப்பா நினைச்சிடாதீங்க. அதுக்காக தான் கத்தர் டீச்சர்ஸ் வச்சிருக்கிறாரு, கரெக்ட் பண்றதுக்கு தான் கத்தர் டீச்சர்ஸ் வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க. அப்புறம் அடுத்தது பாருங்க, ஜெரிகோக்கு போனவன் என்ன ஆயிடுச்சு? அங்க போயின்னு சமாரியன் வந்தான், ஒரு குற்று வயிறா இருந்தான், அவனை எடுத்தான், நேர சத்திரத்துக்கு போனான். சத்திரத்துல போயிட்டு 2 வெள்ளி காசு கொடுத்தான். 2 வெள்ளி காசு தான் புது ஏற்பாடு, அப்புறம் இன்னொன்னு பழைய ஏற்பாடு. அப்புறம் அவன் சொல்றான், இன்னும் அதிகமா ஏதாவது தேவைப்பட நான் கொடுக்குறேன். அப்ப அது என்ன ஏற்பாடு? என்ன அதிகம் சொல்றான், அது என்ன ஏற்பாடு? இது என்ன ஏற்பாடு எனக்கும் புரிய மாட்டேங்குது. முதல்ல கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? மையப்பொருள் அல்லது மைய கருத்து, அது என்னன்றது பார்க்கணும். இந்த ஓமை, நல்ல சமாரியன் ஓமைக்கு கருத்து என்ன? ஒருவன் ஆண்டவர்கிட்ட ஏதோ கேள்வி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ அவன் கேள்வி கேட்கிறான், எனக்கு பிறன் யார்? Who is my neighbor? அப்போ who is your neighbor? ஏன் நெய்பர்? அன்பு. அன்பு என்கிற காரியத்தை போக்கஸ் பண்ணி நெய்பர், பிறன். அப்போ இந்த நல்ல சமாரியனுடைய கான்டெக்ஸ்டே அன்பு, பிறன். பிறனுக்கு அன்பு, அன்பு நிமித்தம் பிறனை சம்பாதி. அதான் போக்கஸ். போக்கஸ் எருசலேமோ எரிகோவோ 2 காசோ அது அல்ல. போக்கஸ் இதுதான். இதுதான் போக்கஸ். இதுதான் போக்கஸ் என்பதை நீங்க தயவு செய்து அந்த ஓமையிலே நாம் வாசிக்க கேட்போம். இதுதான் போக்கஸ். இயேசுவே சொல்றா பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில். ஏன் எருசலேம் அப்படின்னு சொல்றாரு? எருசலேம் அப்படி சொன்னாலே ஒரு யூதன். ஏன் இது எருசலேம் சொல்றாரு? கேள்வி கேட்டவனும் ஒரு யூதன். அப்போ யூதனுக்கு ஒரு யூதனை தான் என்ன செய்ய முடியும்? எடுத்து உரைக்க முடியும். அதான் எருசலேம் அப்படின்றாரு. அடுத்து என்ன வாசிங்க? எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் இந்த வார்த்தையை கவனிங்க. தற்செயலாய் ஒரு ஆசாரியன். ஏன் ஆசாரியன்றாரு? ஏன் ஆசாரியன் அப்படின்னு சொல்றாரு என்று கேட்டால், ஆசாரியனும் ஒரு யூதன். யூதருடைய சமுதாயத்தில் ஆசாரியன் உயர்ந்தவன். அப்போ உயர்ந்தவனே என்ன செய்யறான்? ஒரு யூதனை பார்க்கிறான். ஒரு யூதன் ஒருவேளை இவன் வஸ்திரத்தினால இவன் அப்படி இல்லாவிட்டாலும், ஒரு யூதனுக்கு இப்ப நீங்க கஷ்டப்படுற ஒரு தமிழனை நீங்க கண்டுபிடிக்க முடியாதா? கஷ்டப்படுற ஒரு இந்தியனை நீங்க கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். இவனால அது கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் என்ன செஞ்சான்? பக்கமாய் விலகி போனான். என்ன இருக்கு? வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் மாத்திட்டீங்க, கான்டெக்ஸ்டே போயிருச்சு. அப்பொழுது ஆசாரியன்ல இருந்து வாசிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அங்க வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவன் தற்செயலா தான் வந்தான். உதவி பண்ற மனப்பன் தற்செயல். அடுத்தது அந்தபடியே ஒரு லேவியன் என்ன அர்த்தம்? அவனும் ஒரு யூதன். லேவியன் யாரு? ஆசாரியனுக்கு அசிஸ்டன்ட் ஆசாரியன். அப்படின்னு என்ன?
யூதருடைய பாரம்பரிய அந்த சொசைட்டில நம்பர் 2 யாரு? லேவியன். அப்போ லேவியன் அந்த வழியாய் வருகிறான். அவனை கண்டு பக்கமாய் அவனும் கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன், தயவு செய்து இந்த சமாரியன் யாரு? அநேகர் சொல்வார்கள் இவர் இயேசு. நோ, he is not Jesus. இந்த ஓமையில இயேசு சமாரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லவே இல்லை. ஒரு சில ஓமையில இயேசு தன்னை பத்தி ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார், ஒரு எஜமானுக்கு சொல்லியிருப்பார், ஒரு வீட்டு எஜமானுக்கு சொல்லியிருப்பார், ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஓமையில இயேசு தன்னை இழுக்கவே இல்லை, தன்னை சொல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க, சமாரியன் யாரு என்று கேட்டால், சமாரியன் யார் என்று கேட்டால் பாதி யூதன் பாதி புறமதஸ்தன். தாய் யூதன், தகப்பன் கிரேக்கன், அல்லது தகப்பன் யூதன், தாய் ரோம பிரஜை. ஆக மொத்தத்தில் half Jew. அப்போ நல்ல கவனிங்க, இப்போ நம்ம இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படி ஒரு இப்பெல்லாம் கிடையாது, ஒரு 30 years முன்னாடி எல்லாம் ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஓரளவுக்கு இருந்தாங்க. பாப்புலேஷன் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் இவங்களும். இந்த சமாரியன் யாரு? பாதி யூதன், பாதி யூதன். இந்த பாதி யூதன், நீ யூதனாச்சே, நீ யூதனாச்சே, இவன் யூதனாச்சே, நீ அவன் அருவருக்கிறியே, ஆனா அவன் உன்னை அருவருக்கவில்லை. அன்புனா என்ன? உன்னை அருவருக்கிறவனுக்கு நீ இறங்கு, அதுதான் அன்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் அன்பு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த விளக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு எருசலேம், எரிகோ, அப்புறம் 3 பணம் 2 பணம், மஷூகுனா. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, சிந்திச்சு பாருங்க. பெருமைக்கா சொல்ல, சிந்திச்சு பாருங்க. கான்டெக்ஸ்ட் நீங்க மாத்தும் போது ஜனங்க விடுதலை அடைய மாட்டார்கள். கான்டெக்ஸ்ட் என்ன? பிறன் அன்பு. அந்த பிறன் அன்பை சுட்டி காட்டுறதுக்கு தான் இவர் இழுக்கிறார் சமாரியன். இயேசு தன்னை அந்த இடத்த சமாரியனாக சொல்லவில்லை. நீங்க ஓமே ஃபுல்லா வாசிச்சாதான் புரியும். அடுத்த வாசிங்க. பின்பு சமாரியன் வந்து அவனை கண்டு மனதுருகி. இவனை கத்து பாருங்க, நல்ல கவனிங்க. அன்புனா என்னன்றது விளக்குறார் பாருங்க. அன்புனா என்ன? ஒன்று கண்டு, அதாவது கண்டு, அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் கண்டுட்டு பக்கமாய் போனானே. யோசிச்சு பாருங்க, கண்டு கண்டு காணாதது போல கண்டு கிட்ட வந்தான். ஆமென். அடுத்து வாசிங்க. மனதுருகி கிட்ட வந்து. மனதுருகி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு அசிஸ்டன்ட் இருந்திருக்கும். நீ போய் அவனை பாருடா, சொல்லவில்லை. இவனே பர்சனலா போனான். யோசிச்சு பாருங்க, பர்சனல் அட்டென்ஷன். யோசிச்சு பாருங்க, அது எப்படி தமிழ்ல எழுதுறது? பர்சனல் எழுதுனா அப்புறம் பாத்துக்கோ. அடுத்தது கிட்ட வந்து. கிட்ட பாருங்க, கிட்ட வந்து. யோசிச்சு பாருங்க, அவனுடைய காயங்களில் என்னையும் பாருங்க, காயங்களை என்ன செஞ்சாரு? கட்டினார் காயங்களை கட்டினார். திராட்சரசம் வார்த்தை காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தில். யோசிச்சு பாருங்க, நீ நடந்து வந்துரு, நான் போறேன் சொல்லல. அவன் இறங்கி தன் சுய வாகனம் அப்படின்னு அர்த்தம், தியாகம் செய்தான். அடுத்தது என்ன வாசிங்க. சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து. இங்க கவனிங்க, இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு இறையல் சத்தியத்தை கர்த்தர் திணிக்கிறார் பாருங்க. இது நான் புரிந்து கொள்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 years. இது உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutesல அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பாக்கியவான்கள். இப்ப பாருங்க, அதுல ஒரு பெரிய ஒரு ரகசியம் உள்ள வச்சிருக்கிறா பாருங்க. வாசிங்க. மறுநாளிலே 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள்ள. அதிகமா ஏதாகில் இவனுக்காக செலவழித்தால். கொஞ்சம் இருங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவனை விசாரிச்சுக்கப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனா என் வேலையை முடிச்சுட்டு வர்றேன், ஏதாவது அதிகமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் குற்றுயிரா இருக்கிறான் என்று சாக்கு போக்கு சொல்லி தன்னுடைய கடமைகளை அவன் நிறைவேற்றாமல் இல்லை. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய கடமைகளை அவன் கரெக்டா செஞ்சான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் அதனுடைய அர்த்தம். தான் கடமைகள். அன்புனா என்ன? சாக்கு போக்கு சொல்லி இருக்கக்கூடாது, உன் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதான் அன்பு. அசைய மாட்டேங்கிறாங்க ஐயா, அசைய மாட்டேங்கிறான். தோத்திர ஆண்டவரே, தன் கடமைகளை நிறைவேற்றி
எப்போதான் அசைவாங்களோ ஆண்டவரே தோத்திரம் ஐயா. நீங்க கையால இப்படி அசையாவிட்டாலும் ஆத்துமாவில கொஞ்சம் அசையுங்க ஐயா. ஆத்துமால வெளிச்சம். ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே, ஆத்துமாவில் ஒரு வெளிச்சம் காணப்படட்டும். அன்பு என்றால் என்ன? சாக்கு போக்கு சொல்லி கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. அன்பு என்றால் சாக்கு போக்கு சொல்லாமல் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். கரங்களை வைத்து ஹalleluya, கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். perform your duty. ஏற்கனவே சொன்னனே, கிரியேஷன், கிரியேட்டட், எடா அப்படின்னு என்ன? perform your duty. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிமிஷம் இருங்க. இவன் என்ன செஞ்சான்? இவனுடைய கடமைகள் சொல்லி அத்தோட இவனை அவுட் ஆஃப் போக்கஸ் கட் பண்ணி அப்படியே போகல. நான் திரும்பி வந்து அப்படின்னா இவனுக்கும் ஏன் கடமைகள் சொல்லி சாக் போக் சொல்லி போகவில்லை, மறுபடியும் வந்து அதை நிறைவேற்றினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மற்றவருடைய கடமைகளை நிறைவேற்றினான். மற்றவருடைய கடமைகளை நிறைவேற்றினான் ஐயா. இப்படி இருக்க, எப்படி இருக்க? இந்த 9 காரியங்கள் இருக்க 9 கனி வந்துருச்சா? இப்படி இருக்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே. 9 கனி வந்துருச்சா? 9 கனினா என்ன? 9 கனினா என்ன? அன்பு. இத அப்படியே எடுத்து பாருங்க, 9 கனிக்கு லிங்க் பண்ணி பாருங்க. பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒன்னொன்னு எடுங்க பார்க்கலாம். ஒரு கனியிலையும் இந்த 9 இருக்கும். எவ்வளவு பயங்கரமா ஆண்டவர் டீச் பண்றாரு பாருங்க. இஸ் a ரபாய், ரபாய், ரபி, ரபாய் இங்கிலீஷ். யோசிச்சு பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. மோரே, மோரே, மோரே இன் ஹீப்ரு டீச்சர். மோரே, மோரே, மோரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீம், மீம், மீம்ஸ் ஆஃப் இட், ரேஷ், அப்புறம் மோரே. அப்படி மோரேனுடைய விளக்கம் என்ன? ஹீப்ரு, இவ்ரித் என்னன்னு கேட்டால், மீம் என்றால் வாட்டர், வாட்டர் என்றால் பரிசுத்த ஆவி பிளஸ் வசனம். ரேஷ் என்றால் தலை. தலையினுடைய இந்த பாகம் தான் ரேஷ். ரேஷ் அப்படின்னா சிந்தனை, தலை. தலைக்குள்ளார விண்டோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹே விண்டோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ளார, திருத்துவத்துக்குள்ளார என்னென்ன புகுத்துறாரு? வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும். ஆமென். மோரே, மோரே, he is the மோரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் நானும் யாரு? டால்மிட், டால்மிட், டால்மிட் அப்படின்னு என்ன? மேல் ஸ்டூடெண்ட். டால்மிடா அப்படின்னு என்ன? ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். டால்மிடீம் அப்படின்னு என்ன? ஸ்டூடெண்ட்ஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Yes, he is the மோரே, we are the டால்மிடீம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Oh, wonderful. What a marvelous God we serve. Hallelujah. யோசுவார் இப்படி இருக்க, எப்படி இருக்க? இந்த 9 காரியங்களிலும் நீ கனி கொடுக்க. வாசிங்க. கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு, கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிரணாய் இருந்தான்? பாத்தீங்களா? இந்த 3 பேர் டெஸ்ட் டெஸ்டர். எவன் பிரணாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது? உனக்கு எப்படி தோணுது? திருப்பி ஒரு யூதனை பத்தி, ஒரு பாதி யூதனை பத்தி ஒரு யூதன்ட்ட கேட்கிறாரு. எப்படி தோன்றுகிறது? அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இரக்கம் செய்தவன் தான்பா. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ போய் அந்தபடியே செய். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ சும்மா வேடிக்கை இரு, நானே நல்ல சமாதானம் இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன். அப்படித்தானே ஆண்டவர் சொன்னாரு? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ சும்மா இரு, நான் நல்ல சமாரியானா இருந்து நானே எல்லாம் பாத்துக்கிறேன், நானே எல்லாருடைய காயங்களை கட்டிக்கிறேன், நீ சும்மா இருப்பா. நல்ல சமாரியன் நான் தான், நானே பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. அப்படியே சொன்னாரு. நீயும் போய் அந்தபடியே செய். அப்படின்னு என்ன? சமாரியன் யாரு? நீ தான் அந்த சமாரியன், நான் தான் அந்த சமாரியன், நான் தான் அந்த சமாரியன். ஹalleluya. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, வாட் இஸ் தி கான்டெக்ஸ்ட்? புரிந்து கொள்ளுங்கள், அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் எனக்கு மணக்கங்கள் திறக்கிற ஊழியத்தை கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. சிந்திச்சு பார் தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு மணக்கங்கள் திறக்கப்பட்டது? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்புனா என்ன? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். அன்பு கூறிட்டீங்களா சிஸ்டர்?
அந்த பாட்டு நான் 2 தடவை பாடிட்டேன். பிரதர் நீங்க அன்பு கூறிட்டீங்களா? 2 தடவை. நான் 20 தடவை பாடிட்டேன். அன்பு கூறுவேன். அப்படியா? அன்பு கூறுதல்னா என்னையா? காண வேணும், கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு கூறுதல் என்ன? மன உருக்கம் இருக்கணும் ஐயா. ஒரு மன உருக்கம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. பர்சனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்சனலி அங்க நிக்க வேண்டும். அடுத்தது என்ன? கிட்ட. இங்க பர்சனல் சொல்லும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பர்சனலா போய் நிப்பாரு, அது கிடையாது. அந்த பர்சனல் எல்லாம் தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நேரம் வரும்போது நீங்க வேற யாராவது அனுப்புனா போதும். உடனே நல்ல சமாரியில் சொன்னாரே பாஸ்டர், பர்சனல் அது வேண்டாயா, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மாதிரியான பார்க்குறீங்களே. ஒரு சிலர் இப்போதான் புரியுது எந்தெந்த விஷயத்த நல்ல சமாரியன். ஒரு சிலர் விதவைக்கு நல்ல சமாரியனா இருப்பாங்க. ஏ அப்பா பர்சனல் வேண்டாயா ஐயா, வேண்டாம். தோத்திரம். யோசிப்பார். அடுத்தது என்ன? கிட்ட. கிட்ட போய் எல்லாத்தையும் கவனி. அப்புறம் என்னது? என்னது? காயங்களை என்ன செஞ்சான்? கட்டி. நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியல, வா வந்து தொலை, வா. காயங்களை கட்டினான் அவன். பாருங்க, சமாரியன் அருவருக்கத்தக்கவன். அவன் வந்து ஒரு யூதன் ஒரு சமாரியனை இப்படி கூட தொடமாட்டான். ஆனா இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? யூதன் நீ என்ன இப்படி தொடமாட்டல, ஆனா நான் காயங்களை கட்டும்போது எப்படி தொட்டுப்பாரு? தொட்டு, காலை தொட்டு, கையை தொட்டு. யோசிச்சு பாருங்கயா. அருவருக்கத்தக்க நினைச்சானே அவன் தாயா உங்க உயிரை காப்பாத்தினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா ஐயா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா ஐயா? சிந்தித்து பார்த்தே பிள்ளைகளே. அதுதான் அன்பு ஐயா, அதுதான் அன்பு. அது காயங்களை கட்டி அப்புறம் என்ன செஞ்சான்? தியாகம் செய்தான். அன்பு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? பராமரித்தான். அப்புறம் என்ன செஞ்சான்? தன் கடமை இதுன்னு சொல்லி தன் கடமையை முடிக்காமல தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றினான். அதுக்கப்புறம் நீ எப்படின்னா போல என் கடமை இருக்கு என்று சொல்லவில்லை. இங்க வந்து அந்த கடமையும் நிறைவேற்றினான். கரங்களை தட்டி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஆவி என் மேல் வருவதாக. ஹல்லேலூயா. எஸ், அதான் அன்பு. மன்னிக்கும் சுபாவம் அன்பு. அடுத்தது நாம் பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. தாழ்மை. அன்பு இருந்தாதான் தாழ்மை வரும். நல்ல கவனிங்க. முதன்மையான இடங்களை அடைய விரும்பும் விருந்தாளிகள் பற்றிய ஓமை. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்துல இந்த ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நல்ல கவனி. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து. இங்க கவனிங்க. பந்தியில் முதன்மையான இடங்கள். யோசிச்சு பாருங்க. பந்தியில தான் முதன்மையான இடங்களை இது பண்ணுவாங்க. முதன்மை பந்தியில தான். கல்யாணத்துக்கு போகும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் பந்தியில இருக்கணும். அப்பதான் நிறைய பீஸ் வாங்கி வாங்கி திங்க முடியும். இதே கூட்டம், ஒரு ஸ்பெஷல் கூட்டம், இந்த பந்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க முதன்மையான இடங்கள்லாம் கிடையாது. முதன்மையான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச். அப்பதான் SMS எல்லாம் அனுப்புறதுக்கு வசதியா இருக்கும். ஆண்டவரே, ஒரு சிலருக்கு நான் இப்ப ஐடியா கொடுத்துட்டோன்னு என்னமோ, கர்த்தாவே என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. யோசிச்சு பாருங்க. பந்தியில தான் முதன்மையான இடங்களை கொடுக்குறீங்க. இந்த எல்லாமல் கர்த்தருடைய காரியங்களுக்கு முதன்மையான இடங்களை கொடுக்கலையே. சரி, இயேசு இதை சொல்லும்போது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். வாசிங்க. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டவன் வந்தானால் அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன் முன்னாடி வந்து அவருக்கு இடம் கொடு என்பான். ஹலோ, எந்திரிங்க, இவருக்கு இடம் கொடுங்க என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லி உன்னுடனே கூட பந்தியில் இருக்கிறவர்களோட கூட கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். உயர்த்தப்படுவான். இப்ப எத்தனை பேர் புரியுது? இந்த ஓமை அப்படியே என் வாழ்க்கையில நான் கண்ணால என் வாழ்க்கையில பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். வியாழக்கிழமை கூட்டம் முடிஞ்சு, வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிஞ்சு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சு, திங்கக்கிழமை காலையில அங்க ஒரு மேரேஜ் நடக்குது. திங்கக்கிழமை சாயங்காலம் தான் எனக்கு அந்த ஊர்ல இருந்து ட்ரெயின்ல தான் போகணும். அப்ப காலையில மேரேஜ்னு வாங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஊழியக்காருடைய யாரோ ஒருத்தருடைய மேரேஜ். போனேன், நான் உட்காந்தேன், பின்னாடி உட்காந்துட்டேன். அந்த பாஸ்டர் என்ன மீட்டிங் வச்ச பாஸ்டர் அந்த சர்ச்சில் தான், அந்த கொஞ்சம் பெரிய சபை, அந்த சபையில் தான் அதை வச்சிருந்தாங்க. அப்போ என்னை முன்னாடி உட்காருப்பானாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், கை காட்டேன். அவர் முன்னாடி என் பக்கத்தே வந்தார். என்ன பாஸ்டர் வாங்க, எவ்வளோ விசாலமான இடம். ஐயா இருக்கட்டும் ஐயா, அதாவது இன்னும் ஒரு 10-15 ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அந்த இடம் காணாதியா ஐயா, நான் இங்க இருந்துக்கிறேன், ஐ எம் கம்ஃபர்டபுள்யா, தேங்க்யூயா, என்னை கணம்னு கூப்பிட்டீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூயா, நோ ப்ராப்ளம்யா அப்படின்ட்டேன். சரி சரி ஓகே, உங்க விருப்பம், சரி, ஆனால் டோன்ட் ஃபீல் நான் உங்களை நெக்லெக்ட் பண்ண நினைக்காதீங்க, உங்களுக்கு கனவேணும் அப்படின்னு. நோ பாஸ்டர், அதெல்லாம் மனசில் தான், நோ ப்ராப்ளம். அப்படி உட்காந்துட்டேன். உடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் எனக்கு ஜூனியர் தான் வந்தார். அவர் எனக்கு நல்லா தெரியும், அவருக்கும் என்ன நல்லா தெரியும். என்னை பார்த்த உடனே பக்கத்து வாக்க, எப்படி இருக்கு ஊழியர், எப்படி மினிஸ்டர், ஓ இங்க இந்த சபையில் தான் இந்த போன வாரம் மீட்டிங் உங்கள் தான். ஆமா என்று தான். ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனே. நிறைய பேர் அப்படிதான் சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன செய்ய, தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேனே. தெரியறதுக்கு தானே எத்தனையோ நாள் முன்னாடியே சொல்லி கிடக்குறோம், தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன். யோசிப்பாரு. அப்புறம் என்ன செய்ய, உடனே பாஸ்டர் கொஞ்ச நேரம் என்னன்னு பேசி பாஸ்டர் மேடையில இடம் இருக்கே போலாமே அப்படின்னாரு. ஐயா மேடையில இடம் இருக்கட்டும், ஆனா திடீர்னு ஊழியக்காரங்க ஒரு 15-20 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்மோட சீனியர்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அல்ல என்ன பாஸ்டர் அங்க எவ்வளவு வாங்க, எப்ப நான் வரல, நீங்க வேணா போங்க. அவர் உடனே எந்திரிச்சார், நிமிர்ந்து அப்படி எல்லாம் பண்ணி பைபிள் எடுத்து அக்கறத்தை அப்படி வச்சு ஒரு நடை அப்படி நடந்து போனார் பாருங்க. நடந்து மேல போய் அப்படி உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஒரு டெம்போ டிராவலர்ல ஒரு 15-20 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பயாவது கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் கீழே வர வேண்டாம். இவரு அதாவது மத்தவங்க வழி விடுறாராம் அப்படின்னாரு. உடனே அந்த சபை பாஸ்டர் வா அங்க பார் ஜான் சாமியல், அவன் பக்கத்துல போய் உட்காரு. உடனே இவரு ராஜ நட இப்படி நடந்து போனவர் அப்படியே என் பக்கத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வெக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். என் கண்ணால நான் பார்த்தேன். தாழ்மை இருக்கணும். ஒரு சிலர் தாழ்மை எப்படி தெரியுமா, தாழ்மை என்ன தெரியுமா, ஓ நான் என்ன தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துகிறேன். அந்த தாழ்மை அல்ல, வாயின் வார்த்தையினால தாழ்மை அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்த ஒரு தாழ்மை, சிந்தனையில ஒரு தாழ்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கிரியைகளில் ஒரு தாழ்மை, பார்வையில ஒரு தாழ்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை பத்தி நாம் சாயங்காலம் பார்ப்போம். சாயங்காலம் அதெல்லாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆனாலே உங்களை உயர்த்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது வெக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால வெக்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களே நீங்கள் தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு உங்களை தாழ்த்தக்கூடாது. உங்களை ஒரு நாளும் உயர்த்த மாட்டாரு. தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சுபாவமாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக தாழ்த்தக்கூடாது. தாழ்மையாய் உங்கள் சுபாவமாக மாற வேண்டும். Humility, humbleness must be your character. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை வைத்து ஆண்டவர் சொல்லாமா, மனுஷருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துங்க. நான் எத்தனையோ பைபிள் காலேஜஸ்க்கு நான் போயிருக்கிறேன், எத்தனையோ பைபிள் காலேஜ் டீச் பண்றேன். இப்போ டைம் கிடையாது. அப்போ சமீபத்தில் கூட பாலக்காடு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனேன். இந்த கோயம்புத்தூர் அந்த இது பார்டர் இப்படி தாண்டினா கோயம்புத்தூர் இது தமிழ்நாடு, ஒரு பிரிட்ஜ் அப்படி தாண்டினா அது கேரளா. அப்படி ஒரு இடம் அங்கே
ஒரு 4 நாள் நான் டீச் பண்ணேன், ஹீப்ரூ புத்தகம் டீச் பண்ணேன். லாஸ்ட்டில் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, எத்தனை பேர் என்ன போல் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் கை தூக்குனாங்க. நோ, என்ன போல் நீங்கள் ஆகவே கூடாது, என்னை விட 10 மடங்கு நீங்கள் ஆக வேண்டும். கண் கலங்குச்சா சொல்லும்போது? கண் கலங்குச்சு. இன்னைக்கு என்ன போல் நீ மாறியா, உன்னை என்ன பண்றேன் பார். மரக்காலினால அழுத்தும் போது அவருடைய விளக்கு அணைஞ்சிரும்னு தெரியல. ஐயோ பாவம். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். வேண்டாம் ஐயா, உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய தாழ்மையா இருப்போம். கர்த்தர் ஏற்ற வேலையில் நம்மை உயர்த்துவார். அமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த கேரக்டர் அந்த பிளட்ல இருக்கணும். அமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, அடுத்த ஓமை பார்ப்போமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அடுத்த ஓமை சரியான டீச்சிங். அடுத்த ஓமை நீதி செய்தல். பாருங்க, நற்கிரியை செய்ய வேண்டும். என்னென்ன நற்கிரியை செய்யணும்? மன்னிக்கும் சும்மா இருக்கணும். மன்னிக்கும் சும்மா எப்படி வரும்? அன்பு செலுத்தினாதான். இந்த 2 இருந்ததுன்னா தாழ்மை வரும். இந்த 3 இருந்தா நாம் நீதி செய்ய ஆரம்பிப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படி நீதி செய்வோம்? இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-13 இந்த வசனத்தை நான் வாசிப்போம். தயவுசெய்து இங்க கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஓமை. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் பற்றிய ஒரு தெளிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. இன்றைக்கு நீங்க தெளிவோட போறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படின்றத நான் பார்ப்போம். வாசிங்க. அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். நல்ல கவனி. இந்த உவமையுடைய ஃபோக்கஸ் தன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு, அது கோடு போட்டு, அதான் ஃபோக்கஸ். ஆஸ்தி அழிக்க கூடாது. ஆடம்பர வாழ்க்கையோ அல்லது அதெல்லாம் அப்படி இருக்கவே கூடாது. விரயம் பண்றது, கல்யாணத்துல விரயம் பண்றது 10 லட்சம் யோசிச்சு பாருங்க. கேட்டா எம் பணம் பணம், எம் பணம் பணம். ஆண்டவர் சொல்வாரு, உன் பணம் பணம், என் பணம் பணம் அப்படிம்பாரு. ஒன்னும் செய்ய முடியாது. 6 கோடி பங்களாவை இடிச்சுட்டு 12 கோடி பங்களாவை கட்டுறாங்கய்யா. யோசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசியை நான் அறிவேன். 6 கோடி பங்களா இடிச்சு 6 கோடியை விரயம் பண்றாரு. கேட்டா எம் பணம் பணம் பணம். அது உன் பணம் பணம் அல்ல. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீடு உங்கள்தா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி உங்கள்தா? கர்த்தர் கொடுத்த புருஷன் உங்கள்தா? சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இந்த மனைவி இல்லையோ? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த மனைவி உங்கள்தா? உங்க மனைவி உங்கள்தா இல்ல கர்த்தர் கொடுத்ததா? உங்க பிள்ளைகள் உங்கள்தா இல்ல கர்த்தர் கொடுத்ததா? வாகனம் உங்கள்தா இல்ல கர்த்தர் கொடுத்ததா? இந்த கிறிஸ்தவ வாக்கி உங்கள்தா இல்ல கர்த்தர் கொடுத்ததா? அது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆனா பணம் மட்டும் எந்த? அது எப்படி? தசமம் மட்டும் நான் கொடுக்கிறேன்ல, அப்புறம் என்ன? காணிக்க நான் கொடுக்கறேன்ல, அப்புறம் என்ன? அதை பத்தி தான் இங்க சொல்ல வராரு. அதை பத்தி தான் இங்க சொல்ல வராரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆஸ்தியை அழித்து போட்டு. வாசிங்க. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரக்காரன் கணக்கை ஒப்புவி. கணக்கு ஒப்புவிக்கணும். இனி நீ உக்கிரக்காரனா இருக்க கூடாது என்றான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை மாறுவதில்லை, ஆனா கூடாது என்று சொல்றாரு. கிருபைனா என்னன்றது புரிஞ்சுக்கணுமா? அவர் சொன்ன வார்த்தையை கூட மாத்தி பரவாயில்லன்னு இறங்குறார். அதாய கிருபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கெசட் கிருபை. வாசிங்க. அப்பொழுது உக்கிரக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்ல. உண்மையை ஒத்துக்கிட்டான். இரக்கவும் வெட்கப்படுகிறேன். பயங்கர வெட்கம். உக்கிரக்காரன விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார். உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்தான். அந்த ஒவ்வொருவன்ல 2 பேரை பத்தி தான் சொல்றாரு. வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். எவ்வளவு? அவன் 100 குடம் எண்ணெய். ஐயா 100 குடம் எண்ணெய் ஐயா. அடுத்தது. அப்பொழுது உக்கிரக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து உட்கார் 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். 50 சீக்கிரமா எழுது. 50 எழுது. 50. அடுத்தது. பின்பு அவன் வேறொருவனை நோக்கி பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். 100 கலம் கோதுமை. அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். 80 எழுது. அநீதியுள்ள நல்ல கவனிங்க. என்ன 2 வருடம் மட்டும் நிப்பாட்டிட்டார்.
இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொருவனும் ஏன் 2 பேரும் சொல்லி இருக்கலாம், ஏன் ஒவ்வொருவனும் அப்படின்னா இந்த 2 பேரை தவிர என்னென்னமோ மிளகாய், மிளகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் என்னென்னமோ வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இவரு 2 மட்டும் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றாரு. அப்போ ஆண்டு என்ன சொல்ல வர்றார்? கவனிங்க, வாசிங்க. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க முடிக்கிறீங்களோ அங்க இருந்து மறுபடியும் ஆரம்பிங்க. கவனிங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. 100 குடம் எண்ணெயை 50 மாத்தினதும் 100 கலம் கோதுமையை 80 மாத்தினதும் அநீதியா? ஒண்ணு ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. நீங்க தப்பா சொன்னதுனால எந்திரிச்சு நில்லுங்க, வெளியில போய் முழங்கால் போடுங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தைரியமா நீங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல மாட்டேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. இப்போ அநீதி உள்ள உக்கிரானக்காரன் எழுதி இருக்க, அன்ஜஸ்ட் ஸ்டூவர்ட் இருக்கிற, அன்ரைட்டியஸ் ஸ்டூவர்ட் இருக்க. அப்போ இந்த 100 குடம் எண்ணெய் இதை அடிச்சு 50ன்னு எழுதுறானே, 100 கலம் கோதுமைன்றது அடிச்சு 80ன்னு எழுதுறானே, இது அவன் செய்த அநீதியா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. நீங்க ஆமான்னு சொன்னது சரி, இல்லை தவறு. அவர் 100 குடம் எண்ணெயை 50 மாத்தினதும் 100 கலம் கோதுமையை 80 மாத்தினதும் அவன் நீதி செய்தான். எஸ், ஏன் தெரியுமா நீதி செய்தான்? அத 50ன்னு எழுதுறதுக்கு முன்னாடி 50 தான் இருந்தது. இவன் கள்ளக்கணக்கா 100 குடம் எழுதிட்டான். 80 இருந்த கணக்க முன்னாடி 100 கலம் எழுதிட்டான். இப்ப எஜமான் பார்த்தாரு, பிடிச்சிட்டாரு. ஏப்பா நீ வாப்பா, எவ்வளவுப்பா? 100. 50 தான் உண்மை, அடிச்சு 50 எழுதி. நான் மனம் திரும்பிட்டேன். என்னத்த வா வா, என்னது 100 இல்ல 80 நான் மனம் திரும்பிட்டேன். இதை அவன் நீதியாய் செய்ததை, புத்தியாய் செய்ததை எஜமான் கண்டு மெச்சி கொண்டான். இப்ப எத்தனை பேர் புரியுது? மண்டையை போட்டு பிழைச்சேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார. சிம்பிள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மனம் திரும்புதலுக்கு எப்பயுமே கர்த்தர் மார்க் கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆல்வேஸ் when you repent from your evil ways, definitely the Lord will give you another chance. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்ம பண்ண இதுக்கு கண்டிப்பா வருந்தி தான் ஆகணும். விதைச்சதுக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனா அதோடைய தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதோடைய பலன்கள் இருக்கு. அதனால தான் விதைக்கிறவன் கொஞ்சம் கரெக்டா விதைக்கணும் இருக்கு. நீதி விதைச்சா நீதி வரும், ஆனா பொய் விதைச்சா பொய் தான் வரும். சரி, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகள் பாருங்க, ஒளியின் பிள்ளைகள் யாரு? 100 குடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்தான் பாருங்க. என்னையா 50 ஏமாத்துறியா? சரிப்பா, என்ன செய்ய? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற, என்ன செய்ய? பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். இவன் தான் ஒளியின் பிள்ளை. இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளை, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளை. இத பாருங்க, இவன் தான் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளை. தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறது உண்மைதான். ஆனா அது உங்களை காப்பாத்தாது, அது உங்களை நரகத்துல தள்ளிரும். அதான் அதோடைய அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு என்ன ஒரு சிலர், அப்பா என்ன மாதிரி தசமபாக கணக்கு போடும்போது ஒரு கணக்கு போடுவாங்க பாருங்க, காணிக்கை போடும்போது ஒரு கணக்கு போடுவாங்க பாருங்க. ஆண்டவருக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? அதுல ஒரு சிலர் என்ன கேட்டா, பாஸ்டருக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் ஸ்பெஷல் மீட்டிங்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? ஏன் மிஷனரிக்கெல்லாம் அனுப்ப வேண்டும்? நம்ம மாமியாருக்கு வீடு கட்டுறோமே, அதுக்கு நம்ம செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அங்க நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டியது. ஆனா இங்க இருக்கிற காரியங்களுக்கு கிழிஞ்சு போன 50 ரூபாய் எடுத்து இதுல போட்டு, கர்த்தர் நாமம் என் புகலிடமே ஆண்டு கேட்பாரு. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாயை பார்த்து கேட்பாரு, ஏப்பா இவன் பாட்டை பாடியே தன்னை ஏமாத்துறானே, சொல்ல மாட்டியா? ஆண்டவரே, நான் சொல்லி சொல்லி பார்க்கிறேன்ப்பா, இவன் இந்த ஆள் எனக்கு என்ன டியூட்டி போட்டு கொடுத்துருக்காரு, பாட்டு பாடு, அத்தோட மௌனமாரு.
இப்படி ஒரு டியூட்டி போட்டு கொடுத்துருக்கான். ஓ, நான் பாவம் பண்ற தடுத்தரலுன்ற டியூட்டி எனக்கு போட்டு தரலையே. நான் பாவம் பண்ணும்போதெல்லாம் என்ன கண்டின்ற டியூட்டி போட்டு கொடுக்கலையே. நான் அநீதியா செய்யும்போது நீதியை பத்தி கற்றுக் கொடுன்ற டியூட்டி கொடுக்கலையே. ஓ, கட்டி கொடுக்காதனால உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வசனத்துக்கு மாறாக நாம் கண்டிப்பா நாம் ஒரு சில ஜெபம் பண்ணணும். தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. நோ, ஆண்டு சொல்ல வேண்டும், இந்த தீர்க்கதரிசிக்கு உம்முடைய ஆவி அடங்க கூடாதையா, உம்முடைய ஆவிக்கு தான் நான் அடங்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கொள்கிறீர்கள்? அப்படி இருந்தாதான் இங்கெல்லாம் கரெக்டா இருக்க முடியும். இல்லைன்னா வாழ்நாள் பூரா இந்த கடன்ல இருக்க வேண்டியதான். 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு 100 100 100. கடைசியில ஆண்டவர் 1 எடுப்பாரு, 00 தான் இருக்கும். அது என்ன 00? உன் ஆவி ஆத்மா, ஆவிலும் 0, ஆத்மாவிலும் 0. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஆத்மா விளக்கு, இது விளக்கே கிடையாது, போ 0 போ. ஆனா இவர் உலகத்தின் அடிப்படையில் ஹீரோ. அப்படிதான், உலகத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், இவனை பார்க்கிறோம், இது அதெல்லாம் ரைட் தான். கடைசியில் எல்லாம் போயிடும். ஓ, ஒன்றும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனம் திரும்புங்கள், அநீதியிலிருந்து மனம் திரும்புங்கள். சரி, இப்போ இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கொஞ்சம் சுருக்கமா வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, முடிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். வாசிங்க. நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே, பாருங்க, ஆஸ்தி அழித்து போடக்கூடாது, அதை இங்க கொண்டு வாங்க. ஆஸ்தி அழித்து போடாம நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அநீதியான உலக பொருள், அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்ரிட் லாங்குவேஜ் இருக்கு, அநீதி உள்ள உலக பொருளால் உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். அப்படின்னு என்ன? விரயம் பண்ற இதை வச்சு நீ என்ன பண்ணு, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வா. கரங்களை வைத்தல்ல சொல்ல மாட்டீங்களா ஐயா? ஹல்லேலூயா. அநீதி உள்ள உலக பொருள் ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கணக்கு பண்ற வரைக்கும் அது அநீதி உள்ள பொருள் தான். ஆனா இந்த உலகத்துடைய எல்லாமே அநீதி உள்ள பொருள் தான். சாத்தானுடைய கையில தான் இருக்கு வெள்ளியும் பொண்ணும். ஆனா கர்த்தர் அதை புடுங்கி நம்ம கையில தரும்போது, நம்ம ஜபிக்கும் போது கர்த்தர் அநீதி உலக பொருளை நீதி உள்ள உலக பொருளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா ஐயா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எஸ், அதான் அதோடைய அர்த்தம். அன்பாளே வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன், இந்த கொஞ்சத்தில் உண்மைன்றது நான் பாப்போம். வாசிங்க. அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இது பாருங்க, கொஞ்சம் அநேகம். அப்புறம் வாசிங்க. அநீதி உள்ளவன் கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன், அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்திலும் அத ஒரு ரேஷியோ சொல்றாரு பாத்தீங்களா? கொஞ்சத்தில் உண்மை, அநேகத்தில் உண்மை. கொஞ்சத்தில் அநீதி, அநேகத்தில் அநீதி. அது ஒரு ரேஷியோ எப்படி சொல்றாரு பாருங்க, கரெக்டா சொல்றாரு. அடுத்தது, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? மெய்யான பொருள்னா என்ன அர்த்தம்? வசனம். மெய்யான பொருள்னா என்ன அர்த்தம்? வேத வெளிச்சம். மெய்யான பொருள் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர். மெய்யான பொருள் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கை. மெய்யான பொருள் என்ன அர்த்தம்? தேவனோடு கூட நெருங்குற அனுபவம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்துக்குரிய வாழ்க்கை, இந்த பூமியிலே பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் மெய்யான பொருள். அப்ப காசுலயே நீங்க சரியில்லைன்னா எல்லாத்துலயும் அவுட். அப்போ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால், வாசிட்டீங்களாமா? தேங்க்யூ. வாசிட்டீங்களா? தேங்க்யூ. இப்ப பாருங்க, இப்ப கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு இதை மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நம்ம முடிப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன என்று கேட்டால், நல்ல கவனிங்க. எத்தனை எத்தனை இது இருக்குது? எத்தனை வாரங்கள் இருக்கு? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 7. ஒரு நாளுக்கு எத்தனை நேரம் இருக்குது? 24. ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? நான் என் கால்குலேட்டர் தரத்தா உங்களுக்கு? 100 எவ்வளவு? 168. ரைட். 160. அப்பா, 168 செகண்ட் எடுத்தாங்கப்பா. சரி, இப்ப நல்ல கவனிங்க பிரியமானே. இந்த 168 மணி நேரம், இப்போ எது கொஞ்சம், எது அநேகம்? நல்ல கவனிங்க. இந்த 108 மணி நேரத்துல உங்க சபை டைமிங்ஸ் சொல்லுங்க. 7 to 9. ரைட். அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, 3 மணி நேரமா மாத்திக்கோங்க. இப்ப கொஞ்சம்னா என்ன? இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? சொல்ல மாட்டேங்கிறாங்களே. 165. இப்ப கொஞ்சம்னா என்ன? சொல்ல மாட்டாங்க 3 மணி நேரம். 3 மணி நேரம்.
அநேகம் என்ன 100, நல்ல வேலை 168 சொல்லல, 160. அப்போ 3 மணி நேரம் கரெக்டா நீங்க கர்த்தருக்கென்று ஆராதனைக்கு கரெக்டா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டா நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நீங்க இந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால மீதி இருக்கிற 165 மணி நேரத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. எஸ். அடுத்தது, உங்க வருமானம் 100. எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? சொல்ல மாட்டாங்க. 10 பேர் தான் சொன்னாங்க. பாக்கி எவ்வளவு? 90. இப்போ நல்ல கவனிங்க. கொஞ்சம் என்றால் என்ன, அநேகம் என்றால் என்ன? 10 அப்படின்னு என்ன அர்த்தம்? தசம பாகம். யோசிச்சு பாருங்க. இதுல நீங்க கரெக்டா, இதுல நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா கர்த்தர் மீதியானதை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இல்லனா இது என்ன ஆகும்? டாக்டருக்கு 20, வட்டிக்காரனுக்கு 40, திருடன் வந்தான் 30 அள்ளிட்டு போயிட்டான், ஏமாத்துக்காரன் வந்தான் 20 அள்ளிட்டு போயிட்டான். நமக்கிட்ட என்ன இருக்குது? இருக்கவே இருக்குது பிக் ஜீரோ. அல்லேலியா வருது பாத்தீங்களா? எஸ், அர்த்தமுள்ள அல்லேலியா. அந்த அல்லேலியாக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? என் ஆவியில நான் விளங்கிக்கிட்டேன். எஸ், எனக்கு தெரியும். ஒரு அங்கலாய்ப்பு நிறைந்த அல்லேலியா. எஸ், கர்த்தர் நல்லவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ். இன்னொரு கொஞ்சத்தை நான் சொல்வேன், நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ரைட். வேதம் சொல்லுகிறது, பலத்தின் மிகுதியினால் ஒரு 80 பேருக்கு தான் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. 80. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இப்போ நாம் பரலோகத்துக்கு போகும்போது என்னது? நித்தியம். இப்ப சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மைனா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க கரெக்டா, அந்த கொஞ்சத்தில் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய நித்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பூமிக்குரிய நாட்கள்லயே மாமியார் மருமகளை கொட்டுறதும், மருமகள் மாமியார கொட்டுறதும், அப்புறம் யாராவது சம்பந்தி வந்தார்னா எந்த காலத்திலும் எந்த கண்ணை திறந்தோன்னு பார்ப்பாங்க, இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அந்த சம்பந்தி பார்ப்பார். பரலோகமான குடும்பம். பரலோகமா அது? ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மனுஷன் எங்க வீட்டு கதைகள் எல்லாம் சொல்லுகிறார்? வந்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. ஏன் இதையெல்லாம் அவர் சொல்லுகிறார்? டூ மச், ரொம்ப ஓவரா பேசுகிறார். நோ, பேசுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். இந்த கொஞ்சத்தில் நீங்க உண்மை. எங்கெங்கெல்லாம் உண்மை? முதல்ல உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், அப்புறம் ஃபேமிலிக்கு நீங்க உண்மையா இருக்கணும், அப்புறம் சபைக்கு சர்ச்சுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், அப்புறம் சமுதாயத்துக்கு நீங்க உண்மையா இருக்கணும். இது எல்லாத்துலயுமே பூமியில நீங்க கரெக்டா இருந்துக்கிட்டீங்கன்னா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதிப்பார். ஏன்? இந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உனக்கு அநேகத்தில் அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. எஸ். இதுல கோட்டை விட்டீங்கன்னா நரகத்துக்கு போயிட வேண்டியதுதான். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், முடிப்போம். சாயங்காலம் வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய குணாதிசயங்கள் பற்றிய ஓமை அது உண்டு. சாயங்காலம் நீங்கள் வந்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு நிறைய டைம் இருக்குமானால் நான் போகிற இடத்துல நான் செய்கிறது உண்டு. ஒரு சில அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் செய்கிறேன். விருப்பம் இருந்தால் ஏவுதல் இருந்தால் செய்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கூட்டத்தின் முடிவில் நான் டைம் கொடுப்பேன். யாருக்காவது டவுட்ஸ், ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை நீங்கள் கேட்கலாம். சந்தேகங்கள்னா காயினுக்கு எப்படி மனைவி வந்துச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது. இந்த 4 நாட்களில் என்ன ஓமையில கற்றுக் கொடுத்தோமோ அதில் தான் கேட்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். எல்லாருக்கும் ரொம்ப அங்கலாய்ப்பு, தன்னுடைய நித்தியத்தை எங்க கழிப்பாங்களோ இல்லையோ, காயினுக்கு எப்படி மனைவி வந்துச்சு? ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு எப்படி மனைவி வந்துச்சு? அதை முதல்ல பாருங்க. கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்.
நற்கிரியை செய்ய வேண்டும். எப்படி நற்கிரியை செய்ய வேண்டும்? மன்னிக்கும் சுபாவம் உடையவனாய் இருக்க வேண்டும், அன்பு செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். 3 அன்பு. 4வது தாழ்மையாய் இருக்க வேண்டும். அடுத்தது கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால். நீங்க இதுல கரெக்டா இருந்தீங்கனாலே எல்லாத்துலயுமே கரெக்டா இருப்பீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயா கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த புஸ்தகம் வேண்டியவங்க தயவு செய்து அப்படியே போயிடாதீங்க. உங்களுடைய சரீரத்துக்கு எவ்வளோ செலவு பண்றீங்க இல்ல? மசாலா தோசை, அது இது 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 ஒரு 50 ரூபாயில என்ன ஆக போகுது? ஒரு 50 ரூபாய் கூட உங்கள்கிட்ட இல்லையா? பரிதாபம்யா, உண்மையிலே சொல்றேன். அதே நேரத்தில் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா ஒரு கிஃப்டா கொடுங்க. அவங்க ரட்சிக்கப்படட்டும். நேற்றுக்கு நான் பார்த்தோம் ஆத்மா ரட்சிப்பு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கொடுங்க. கத்தர் அதாவது நீங்க இது பண்றதுனால என் ஊழியத்தை தாங்குறீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இது 75 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா தாங்குறீங்க. இது ஊழியத்தை தாங்குறீங்க நீங்க நினைக்காதீங்க. பரலோக சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். நத்திங். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதை நீங்க வாங்குறதுனால நீங்க என்ன, ஒரு சில நேரத்தில் இது இந்த ஊழியத்தினால ஒரு சில நேரத்தில் எனக்கு நஷ்டம் தான் வருது. ஆனா பரவாயில்ல, கத்தருக்காக நம்ம எழும்புவோம். ஒரு தடவை ரீப்ரிண்ட் பண்றதுக்குள்ள நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனா பிரியமானே, எப்படியாவது ஜனங்க நான் எங்க தொடப்பட்டேன் கேட்டா, இனி புஸ்தகம் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி நான் அவ்வளவு கோவம் வந்துருச்சு எனக்கு. என்னை பத்தி என்னென்னோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்ல இந்த புஸ்தகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு போன் வருது. என்ன போன்? நீங்க வீட்டுல இருக்கீங்களா? எஸ், வீட்டுல இருக்கிறேன். நான் உங்களை வந்து பார்க்க வேண்டும். என்னப்பா, யார்ப்பா நீ? இல்ல, நேரில் வந்து பாக்குறேன். எவ்வளவு நேரம் பாவ? உங்க வீடு எங்க? நுங்க பாக்க வந்துடுறேன். தான் ½ hour வந்துட்டாரு. 25 நிமிஷத்துல வந்துட்டாரு. ஜான் சாமுவேல் நீங்களா? ஆமா. ஐயா நீங்க பல்லாண்டு வாழ்க. சொல்றீங்க என்னுடைய வீட்டுல என்னுடைய கிறிஸ்தவ இது ஏதோ சபைக்கு போக புக்கு நான் வாங்கினேன். அது உங்க புக்கு நான் வாங்கல. யாரோ ஒருத்தர் உங்க புக்கை எனக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு நான் இன்னும் வாசிக்கவே இல்லை. எடுத்து ஷெல்ஃப்ல அப்படி வச்சிருந்தேன். என்னுடைய ஹிந்து நண்பர் வந்து அவன் வந்து தற்கொலை முயற்சி ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து எப்படியாவது தற்கொலை முயற்சியில இருந்து இது பண்ணும், கைவிடணும்னு சொல்லிட்டு, வாடா என் வீட்டில் வந்து தங்குடா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நான் தங்க வச்சேன். 7 நாள் அவனால் பொறுக்க முடியல. ஆனா 8வது நாள்ல இந்த புக்கு எப்படியோ அவன் பார்த்தான். இந்த புக்கு கிடையாது, என் இருதயம். இந்த புக்கு எப்படியோ பார்த்துட்டான். பின்னாடி இருக்கிற சாட்சியை மட்டும் அவன் பார்த்துட்டான். இவரே 85 தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து போய் தற்கொலை பண்ணி இந்து மார்க்கத்தை வந்து இப்ப பைபிள் டீச் பண்றாரா? அப்ப நான் ஏன் ஒரு டீச்சரா மாறக்கூடாதுன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு பெங்களூர்ல பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டு இருக்கிறான். அது கேள்விப்பட்டோன்னு கண் கலங்கிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, புக்கு வேணான்ற பொறுத்து எடுக்க போற நீ இல்ல. ஆண்டவர் இந்த ஜனங்க வேணான்றாங்க. அவங்க வேணான்னு சொன்னது உன்னை அல்ல, உன்னை அனுப்பின என்னை. ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் தான் பிரியமானே, மனக்கங்கள் அவள் லேச திறக்கப்படாது. தேவ சித்தம் நிறைவேற்றுங்கள். கண்களை மூடி நாம் கைகளை வைத்து, நல்ல சுபாவம் உடையவனாய் என்னை மாற்றும் ஐயா, நல்ல சுபாவம் உடையவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, நற்கிரியைகள் உள்ளவனாய் என்னை மாற்றும் ஐயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீர்கள்? உங்க ஆத்துமா வாழும்படி, உங்க ஆத்துமா கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்துக்குள், அணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல. உங்க ஆத்துமா விளக்கை போல கொளுத்தப்பட்டு அது மரக்காலினாலே மூடாமல் அப்படி அல்ல. விளக்கு தண்டின் மேல் வைத்து மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக, முதல்ல குடும்பத்துல பிரயோஜனம், மற்றது சபையில பிரயோஜனம், அப்புறம் சமுதாயத்தில் ஒரு பிரயோஜனம். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே என் ஆத்துமா கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள என்னை நடத்தும் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்மை எனக்குள் காணப்படட்டும் ஆண்டவரே, அன்பு எனக்குள் காணப்படட்டும் ஆண்டவரே, மன்னிக்கும் சுபாவம் எனக்குள் காணப்படட்டும் ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. பாஸ்டர் ஜெபித்து முடிப்பார்கள். சாயங்காலம் சீக்கிரமா வாங்க. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இவைகள் வெறும் ஆண்டவரே எங்களுடைய அறிவுக்கல்ல, எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதுவாய் காணப்படுவதாக. இந்த வசனத்தை தியானித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுரூபமாக்குவீராக. அவர்கள் சாயலிலே, அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நீர் கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து கர்த்தர் நீர் இடைபடும். கேட்ட வசனங்களை உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து தியானித்து
அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ள கிருபையை தாரும். தூய பிரசன்னம் கூட இருக்கட்டும். பேச நம்முடைய தாசனை தொடர்ந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் இடைக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும் போதும் தேவனுடைய அனுகிரகம் கூட இருப்பதாக. விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே திரும்பி செல்லும் போது உம்முடைய பிள்ளைகளை வாகனத்தையும் அவர்களை பிரயாணங்களையும் காத்துக்கொள்ளும். மாலை கூட்டங்களிலே கலந்து கொள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவநீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நன்மைகளை செய்யும். கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.